பட்டம் பெற்ற கையோடு என் உலகம் சரிந்தது. எனக்கே தெரியாமல் நான் திருமணம் செய்து கொண்டதை அறிந்தேன். விவாகரத்து பெற இந்த தொலைதூர எல்லை இராணுவ முகாமிற்கு வரவேண்டியிருந்தது. அப்போது ஒரு வாகனத்திலிருந்து இறங்கிய பெண், யாரை தேடுகிறாய் என்று கரகரப்பான குரலில் கேட்டாள். நான் சாங்கிங் ஹுவானை தேடுகிறேன் என்றேன். உனக்கு அவளை தெரியுமா? சாங்கிங் ஹுவான் அவர்களின் ரெஜிமெண்ட் கமாண்டர் என்றும் அவள் என் முன்னால்தான் நிற்கிறாள் என்றும் எனக்கு தெரியவில்லை. அவள் கண்களில் ஆச்சரியம் மின்னியது. அவளுக்கு நினைவாற்றல் அதிகம். ஆனால் என் முகத்தை பார்த்தபோது என்னை முன்னெப்போதும் பார்த்ததில்லை என்று உறுதியாக இருந்தாள். உனக்கு அவளிடம் என்ன வேலை என்று கேட்டாள். அவள்தான் என் மனைவியென்று அறியாமல் நான் அவளுடைய கணவன் என்றேன். நான் ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறேன். இளம் வயதினனாக இருக்கிறாய், ஏன் இப்படி பொய் சொல்கிறாய்? சாங்கிங் ஹுவானுக்கு கணவன் கிடையாது. நீ யார்? அவள் சந்தேகத்துடன் என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாள். உண்மையைச் சொல்லப்போனால் நான் பாலைவனத்தில் 4 மணி நேரம் நடந்து மிகவும் சோர்வாக இருந்தேன். அதோடு அவள் நடந்து கொண்ட விதம் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. இரட்டை மேற்கோள்குறி. கேளுங்கள் தோழியே என்று கத்தினேன். அவளுக்கு கணவன் இல்லை என்று எப்படிச் சொல்கிறீர்கள்? அவளை அழைத்து வாருங்கள், நாமே பேசிக்கொள்கிறோம். என்னை பார்த்து இப்படி முறைக்காதீர்கள். நானாக ஆசைப்பட்டு இந்த இதத்திற்கு வரவில்லை. நான் மிகவும் களைப்பாகவும் தாகமாகவும் இருக்கிறேன். இது ஒரு சித்திரவதை போல இருக்கிறது. அப்போது ஒரு சிப்பாய் குறுக்கிட்டான். தோழரே, உங்கள் முன்னால் நிற்பவர் எங்கள் கமாண்டர். அவர்தான் சாங்கிங் ஹுவான். என்ன, அவர் இங்கேயேதான் இருந்தாரா? எவ்வளவு தர்மசங்கடமான தருணம்! அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பது ரெஜிமெண்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவளுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டியிருந்தபோது திருமணமாகாதவர்களை விட திருமணமானவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தோடு அதிக பிணைப்புடன் இருப்பார்கள் என்று தலைமை நம்பியது. அந்த சமயத்தில் என் தாத்தாவிற்கு உதவியவரின் பேரனை மணம் முடிக்க குடும்பத்தினர் வற்புறுத்தினர். அவன் ஒரு சாதாரண கிராமத்து மனிதன் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அவன் புகைப்படத்தை பார்த்திருந்தேன். அவன் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தான். மேலும் அவன் தாத்தா என் தாத்தாவை காப்பாற்றியதால் நான் சரி என்று சொன்னேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் தொடர்ந்து இராணுவ பணிகளில் இருந்தேன். 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. பதிவு செய்யப்பட்ட என் கணவரை நான் ஒருமுறை கூட சந்தித்ததில்லை. சூழல் சீரான பிறகு என்னுடன் தங்குவதற்கு வருவாரா என்று கேட்க நினைத்தபோதுதான் அந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. என் கணவர் என்று பதிவு செய்யப்பட்ட யூயா என்னை ஏமாற்றியது தெரிந்தது. இராணுவ திருமணத்தை அவமதிப்பது குற்றம் என்பதால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் வழக்கு தொடர விரும்பினேன். ஆனால் அவனும் அவனது காதலியும் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். முடிவில் சாங் குடும்பத்தினர் அதை விட்டுவிட முடிவு செய்தனர். இருப்பினும் அந்த பெண் உயிர் பிழைத்து சிறைக்கு அனுப்பப்பட்டாள். இது பற்றி தளத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியும். சாங்கிங் ஹுவானின் தளபதி அவளது குடும்பத்தை பற்றி கேட்டபோது அவளது கணவனை தளத்தில் வந்து தங்க வைக்குமாறு பரிந்துரைத்தார். அவர்களது உறவை மேம்படுத்த இது உதவும் என்று கூறினார். வேறு வழியின்றி சாங்கிங் ஹுவான் அவரிடம் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அவ்வழியே வந்த ஒரு இராணுவ வீரரின் மனைவி அந்த உரையாடலை கேட்டுவிட்டாள். அவள் ஊர் முழுக்க பேசும் குணம் கொண்டவள். அதனால் விரைவில் அனைவருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. எனவே திடீரென்று ஒரு அழகான வாலிபர் வந்து அவளை தன் மனைவி என்று கூறியபோது பணியில் இருந்த காவலர்களுக்கு அது மிகவும் விசித்திரமாக இருந்தது. சாங்கிங் ஹுவான் தனது சிந்தனையிலிருந்து மீண்டு என்னை நோக்கினாள். நான் சாங்கிங் ஹுவான், எனக்கு கணவர் யாரும் இல்லை. நீ யார் என்று அவள் கேட்டாள். நிஜமாகவே அவள் என்னை ஒரு சந்தேக நபர் போல நடத்தினாள். உங்கள் குடும்பத்தினர் அனுப்பிய கடிதம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்று நான் கேட்டேன். அவள் யோசித்தாள். அது உண்மைதான். அவளுக்கு சமீபகாலமாக எந்த கடிதமும் வரவில்லை. அப்போது ஒரு வீரர் ஓடி வந்தார். தபால் கொண்டு வரும் நபர் உடல்நலமில்லாமல் படுக்கையில் இருப்பதாக அவர் கூறினார். அந்த வீரர், இந்த இடம் மிகவும் தொலைதூரத்தில் இருப்பதால் மாற்று ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அதனால் தபால் விநியோகம் தாமதமாகிறது. இது சில நாட்களில் வந்துவிடும் என்று தெரிவித்தார். சாங்கிங் ஹுவான் என்னை நோக்கி திரும்பினாள். உனக்கு இது எப்படி தெரியும்? சில நாட்களுக்கு முன்பு நான் வீட்டிலிருந்து தபால் வந்திருக்கிறதா என்று பார்க்கச் சென்றேன். அப்போது விடுப்பு எடுப்பது குறித்தும் விசாரித்தேன். நான் விளக்கினேன். அவர் மிகவும் உடல்நலமில்லாமல் இருப்பதையும் கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதையும் கண்டேன். அதனால் அவருக்கு மருந்து வாங்கி வந்தேன். புரிகிறது. எனக்கு உண்மையில் எந்த கடிதமும் வரவில்லை என்று அவள் கூறினாள். ஆனால் ஏன் நீ என் கணவன் என்று கூறுகிறாய் என்பதை விளக்குவாயா? என் பெயர் யுச்சான் என்று நான் பதிலளித்தேன். நான் யுயோ கிராமத்தைச் சேர்ந்தவன். உன் கணவராக இருக்க வேண்டியவர் கிராம தலைவரின் மகன். ஆனால் அவர் இறந்துவிட்டார். அவரது குடும்பத்தினர் அவரது பொருட்களை சரிபார்த்தபோது திருமணச் சான்றிதழில் என் பெயர் இருப்பதை கண்டனர். அப்போதுதான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை திருமணம் செய்ய யுய் எனது பதிவு பக்கத்தை பயன்படுத்தியது அவர்களுக்கு தெரிந்தது. அப்போது கிராமத்தில் உள்ள அனைவரின் பதிவேடுகளும் நகரத்தில் புதுப்பிக்க சேகரிக்கப்பட்டன. யுய் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவரது குடும்பத்தினர் அவரை வற்புறுத்தினர். எனவே அவன் எனது குடும்ப பதிவேட்டை திருடி அதை இங்கே அனுப்பி என் பெயரில் திருமணத்தை பதிவு செய்தான். அப்போது நான் பெய்ஜிங்கில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்ததால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. என் குடும்பத்தினர் பதிவேட்டை கவனமாக பார்க்கவில்லை. அதனால் பக்கம் காணாமல் போனதை அவர்கள் கவனிக்கவில்லை. விதியின் விசித்திரமான விளையாட்டால் நாங்கள் இருவரும் மனம் முடித்துக் கொண்டோம். இல்லை என்றால் எங்கள் பாதைகள் ஒருபோதும் சந்திந்திருக்காது.
நீங்கள் ஒரு உயர் அதிகாரி, எனவே இந்த கட்டாய திருமணம் உங்களுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். நாமிருவரும் இதில் ஒரே கருத்தில்தான் இருக்கிறோம். நான் விவாகரத்து பெறவே இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனால் நம் குடும்பங்கள் இதில் உறுதியாக இருக்கிறார்கள். குறைந்தது முயற்சி செய்து பார்க்குமாறு என் குடும்பத்தினர் கெஞ்சினார்கள். நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் இது நேரத்தை கடத்தும் ஒரு தந்திரம் மட்டுமே. நான் ஒரு ஒப்பந்தத்தை பேசவே இங்கு வந்துள்ளேன். நாமிருவரும் ஒத்துழைப்போம். நான் இங்கு ஒரு மாதம் தங்குவேன். நான் இங்கு இல்லை என்று நினைத்துக்கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். 30 நாட்கள் முடிந்ததும் நம் குணங்கள் ஒத்துப்போகவில்லை. விவாகரத்து தான் ஒரே வழி என்று நம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிடலாம். அவருடைய தைரியம் அவளை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அது அவருடைய பண்பட்ட நடத்தைக்கு விளக்கமாக இருந்தது. தனது உண்மையான கணவன் அந்த ஏமாற்றுக்கார யூயா அல்ல என்பதை உணர்ந்த செக்கிங் ஹுவான் நிம்மதியடைந்து தலையசைத்தாள். இரட்டை மேற்கோள் குறி. சரி, ஒப்பந்தம், நீ இங்கு தங்கலாம். நான் திரும்பியதும் விவாகரத்துக்கான ஆவணங்களை தயார் செய்கிறேன். நன்றி என்று நான் பதில் அளித்தேன். இந்த ஒரு மாதம் எனக்கு உதவி செய்வதற்கு நன்றி. தூங்குவதற்கு ஏதேனும் ஒரு எளிய இடம் இருந்தால் போதும். காலியாக உள்ள ஒரு அறை கூட எனக்கு போதும். நான் அதை வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறேன். என்னை கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உணர்வதற்குள் நான் இங்கிருந்து சென்று விடுவேன். செக்கிங் ஹுவான் அவனை உற்று பார்த்தாள். அவன் பார்க்க மிக அழகாக இருந்தான். அப்போதுதான் அவனது கைகளை கவனித்தாள். அவன் கைகளில் ஒரு தழும்பு கூட இல்லை. யூசென் ஒரு தொலைதூர கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் அவன் குடும்பம் அவனை மிகவும் செல்லமாக வளர்த்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் மிகுந்த அக்கறையுடன் வளர்க்கப்பட்டான். இல்லை என்றால் அந்த கைகள் இவ்வளவு மென்மையாக இருந்திருக்காது. அதில் கடின உழைப்பின் அடையாளமே இல்லை. போகலாம் என்றாள் அவள். உன்னை தளத்தில் தங்க வைக்கிறேன். ஓ, உண்மையில் நான் குறுக்கிட்டேன். வழியில் என் சூட்கேஸை தவறுதலாக தொலைத்துவிட்டேன். அதை தேட எனக்கு உதவ முடியுமா? வெறும் முதுகுப்பையுடன் வந்திருப்பது சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது காரணம் புரிந்தது. செக்கிங் ஹுவான் தனது ஓட்டுநர் சியோனிடம் திரும்பினாள். நாம் எப்போதும் பயன்படுத்தும் ரோந்து வழியில் செல். பாலைவன பேருந்து நிறுத்தம் நோக்கிச் சென்று சூட்கேஸ் இருக்கிறதா என்று பார். கிடைத்தால் அதை எடுத்து வா. சரி, தளபதி. சியான் சல்யூட் அடித்து இராணுவ வாகனத்தில் ஏறி விரிந்த பாலைவனத்திற்குள் சென்றான். செக்கிங் ஹுவான் என்னை அழைத்துச் சென்றாள். இந்த எல்லைப் பகுதியைச் சுற்றியுள்ள பாலைவனம் மிகப்பெரியது. தளத்திற்கு செல்ல இன்னும் நீண்ட தூரம் இருந்தது. பயணத்தினால் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால் இருக்கையில் அமர்ந்ததும் நான் நிம்மதியாக உறங்கினேன். நீங்கள் இறங்க வேண்டிய இடத்தை தவறவிட்டீர்கள் என்று அவள் குறிப்பிட்டாள். முக்கிய சாலையிலிருந்து நடந்தால் எங்களை அடைய நீங்கள் முழு பாலைவனத்தையும் கடக்க வேண்டியிருக்கும். நான் பதில் சொல்லாதபோது அவள் என்னை பார்த்தாள். என் தலை ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உணர்ந்து அவள் அமைதியானாள். ஆனால் இயல்பாகவே வேகத்தை குறைத்தாள். முடிந்தவரை சீராக வாகனத்தை ஓட்டினாள். இதற்கிடையில் ஜெலாங் மணலில் எங்கள் தடத்தை பின்தொடர்ந்து வெற்றிகரமாக எனது சூட்கேஸை மீட்டெடுத்தான். அவன் அதை முகாமிற்கு திரும்ப கொண்டு வந்தான். தான் பார்த்ததை ஒரு சக வீரரிடம் ஆவலுடன் பகிர்ந்து கொண்டான். இயல்பாகவே இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. தளபதியின் கணவர் விவாகரத்து கோரி வந்திருக்கிறார் என்பது விரைவில் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அவள் ஏமாற்றப்பட்டதை விட இது பெரிய பரபரப்பாக மாறியது. மாலை காலை 6 மணிக்குள் வெப்பநிலை 30 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்கு சரிந்தது. கோடைக்காலம் நொடியில் குளிர்காலமாக மாறியது. இங்கு வானிலை மிகவும் கொடூரமாகவும் கணிக்க முடியாததாகவும் இருந்தது. பெரும்பாலான இராணுவ மனைவிகளால் இந்த தீவிர மாற்றங்களை தாங்க முடியவில்லை. சாங்கிங் காரை நிறுத்தினாள். ஆனால் நான் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அவள் என்னை பார்த்தாள். நான் ஒரு மாதம் கூட தாக்குப்பிடிப்பேன் என்று அவள் நினைக்கவில்லை. அப்போது ஒரு வீரன் ஓடி வந்தான். தளபதியாரே, ஏன் இவ்வளவு தாமதம்? நான் ஏற்கனவே மைத்துனருக்கான அறையை தயார் செய்துவிட்டேன். அவர் நெருங்கி வந்ததும் நான் அவரது பைகளையும் கொண்டு வந்துவிட்டேன். நான் தூங்குவதை கவனித்த அவன் தன் குரலை குறைத்து கொண்டான். நான் அசைந்து கண்களை திறந்தேன். நாம் வந்துவிட்டோமா? நான் முணுமுணுத்தேன். இங்கிருந்து 10 நிமிட நடைப்பயணம் என்று அவள் என்னிடம் ஜாக்கெட்டை கொடுத்தாள். சளி பிடித்துக்கொள்ளப் போகிறது என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. எனது தற்செயலான மனைவி ஆச்சரியப்படும் வகையில் அக்கறையுள்ளவளாக இருந்தாள். நன்றி என்றேன் நான். அந்த வீரன் திகைத்தான். மன்னிக்கவும் மைத்துனரே, உங்களை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை. பரவாயில்லை, நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் என்று பதில் அளித்தேன். எனது சூட்கேஸை நீங்கள் எடுத்து வந்ததாக கேள்விப்பட்டேன். ஆம், அது உங்கள் அறையில் இருக்கிறது. குடும்ப குடியிருப்பில் உள்ள காலி அறையில் உங்களை தங்க வைத்துள்ளேன். இன்று இரவு நீங்கள் அங்கே தங்கலாம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாளை நாம் இடமாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நன்றி, உங்களுடைய சிரமத்திற்கு நன்றி என்றேன். செக்கிங் ஜுவான் கையை நீட்டினாள். சாவிகளை கொடுத்துவிட்டு உங்கள் கடமைக்குச் செல்லுங்கள். சரி தளபதியாரே என்று கூறிவிட்டு அந்த வீரன் சென்றுவிட்டான். அப்போதுதான் எனக்கு புரிந்தது. நான் இங்கு வந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. சில நேரங்களில் நான் விட்டு வந்த அதிநவீன உலகத்தை மறந்துவிடுகிறேன். நான் செல்லமாக வளர்ந்தவன். உண்மையைச் சொல்லப்போனால் படிப்பை தவிர வேறு எந்த கஷ்டத்தையும் எனக்கு பிடிக்காது. அதிர்ஷ்டவசமாக என் பெற்றோரின் நிதிச்சுமையை குறைக்க பெய்ஜிங்கின் சிறந்த கல்லூரியில் சேரும் அளவுக்கு நான் புத்திசாலியாக இருந்தேன். நான் பகுதி நேர வேலைகளைச் செய்தேன். என்னுடன் படித்த பணக்கார நண்பன் ஒருவன் சரியான நேரத்தில் முதலீடு செய்து பெரும் பணம் ஈட்டினான். என் வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இந்த சிக்கலில் வந்து மாட்டிக்கொண்டேன். இப்போது நான் இந்த விவாகரத்தை முடித்துவிட்டு என் வசதியான வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புகிறேன். இந்த தொலைதூர இடத்திலிருந்து வெளியேற நான் துடித்துக் கொண்டிருந்தேன்.
நான் கடினமான சூழலால் வருத்தமடைவதாக சாங்கிங் ஹுவான் நினைத்துக் கொண்டார். உண்மையைச் சொல்லப்போனால் அவர் என்னை குறை சொல்லவில்லை. படிப்பை முடித்தவுடனேயே நான் சட்டப்பூர்வமாக திருமணமானதை அறிந்தேன். அது ஒரு பெரிய தவறு, ஆனால் சட்டப்படி பிணைக்கப்பட்டது. இதிலிருந்து மீள நான் விவாகரத்து செய்ய வேண்டும். அது எதிர்கால உறவுகளுக்கு ஒரு களங்கமாக அமையும். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்றார் அவர். நான் அதை ஏற்பாடு செய்ய என் சிறந்த முயற்சியை செய்வேன். நான் நலமாக இருக்கிறேன். இது 1 மாதம் மட்டும்தான் என்று நான் பதிலளித்தேன். நாங்கள் குடும்ப குடியிருப்பிற்கு சென்றபோது அண்டை வீட்டார்கள் அவர் அழைத்து வந்த இளைஞனை பார்த்து கிசுகிசுத்தனர். அவர்கள் ஆர்வத்துடன் எட்டி பார்த்து பேசிக்கொண்டனர். நான் 3வது தளத்தில் வசிக்கிறேன். ஏறிச் செல்லும் போது குழந்தைகள் ஆர்வமாக பார்த்தனர். பலவிதமான சமையல் வாசனைகள் வந்தன. உண்மையைச் சொன்னால் பொது விடுதி போன்ற இடத்தில் வசிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு தனிமுற்றம் மற்றும் குளியலறை கொண்ட வீடுதான் பிடிக்கும். அறை அனைத்தும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இங்கு காலநிலை வேறு, எனவே இரவில் குளிர் அதிகமாக இருக்கும். கமாண்டர் சாங், ஒரு வதந்தியை பேசும் நடுத்தர வயது பெண் குறுக்கிட்டார். உண்மையில் நான் விவாகரத்து செய்ய வந்திருப்பதை அனைவரும் அறிவர். வதந்தி பரவிவிட்டது. நான் இங்கே தங்குவதால் விஷயம் வெளியே தெரிந்துவிடும். இப்போது அவரை நான் எப்படி அறிமுகப்படுத்துவது? சாங்குடனான எனது உறவு. கிங் ஹுவான் மிகவும் சங்கடமாக உணர்கிறார். அவர் இப்போதுதான் வந்திருக்கிறார். களைப்பாக இருக்கிறார். அவரை ஓய்வெடுக்க அழைத்துச் செல்கிறேன். கிங் ஹுவான், அவசரப்படாதீர்கள். அவரை அறிமுகப்படுத்துங்கள். அவர் மிகவும் கம்பீரமாக இருக்கிறார். கமாண்டர் சாங்கிற்கு நீங்கள் யார்? வணக்கம், நான் சாங், கிங் ஹுவானின் சட்டப்பூர்வ கணவர். நான் உள்ளே சென்ற பிறகு அவரும் பின்தொடர்ந்தார். கட்டில் முழுவதும் தடிமனான போர்வைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அனைத்தும் இராணுவ பச்சை நிறத்தில் இருந்தன. செலியன் அவற்றை என் தங்குமிடத்திலிருந்து கொண்டு வந்திருப்பார். அது என்னுடைய போர்வை. அவர் அதை என் லாக்கரிலிருந்து எடுத்து வந்தார். அது சுத்தமாக உள்ளது. சரி, நன்றி. நன்றி. நான் கிளம்புவதற்குள் அதை துவைத்து தந்துவிடுகிறேன். ஒவ்வொரு தளத்திலும் பொது குழாய்கள் உள்ளன. குளியல் அறை முதல் தளத்தில் உள்ளது. சிற்றுண்டிச்சாலையில் இன்னும் உணவு இருக்கும். நாம் அங்கே செல்லலாம் அல்லது நான் பார்சல் எடுத்து வரலாம். உண்மையைச் சொன்னால் எனக்கு பசிக்கிறது. நாம் ஒன்றாகச் செல்வோம். நான் வழியை கற்றுக்கொண்டால் தினமும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. கடவுளே, கமாண்டரின் கணவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் விவாகரத்து செய்ய வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த தோற்றத்துடன் இருந்தால் 2வது திருமணத்திற்கும் பெண்கள் வரிசையில் நிற்பார்கள். இன்றைய வதந்தி உண்மையா? விவாகரத்து வதந்தி பொய்யாக இருக்க முடியாது. அவன் ஒரு சிறந்த மாணவன். அவனை போன்ற ஒரு நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். அவர்களுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் அவர்கள் ஒன்றாக பார்க்க நன்றாக இருக்கிறார்கள். மேலும் அவளது குடும்பத்தினர் பெய்ஜிங்கில் நிலையான வேலைகளில் உள்ளனர். அவர்களது குடும்ப பின்னணி மிகவும் சிறப்பானது. சற்று அமைதியானவர் என்பதை தவிர கமாண்டர் சாங் மிகவும் நல்லவர். அந்த முகத்தை பாருங்கள். அவள் இராணுவத்தில் இல்லை என்றால் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்திருப்பாள். உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் இருவரும் நடக்கும்போது பார்ப்பதற்கு பொருத்தமாக இருக்கிறார்கள். அந்த வாசகம் என்ன? அழகும் திறமையும் நிறைந்த சரியான ஜோடி. குடும்ப குடியிருப்பிலிருந்து வெளியேறி நாங்கள் உணவகத்தை நோக்கி நடந்தோம். இங்குள்ளவர்கள் பெரும்பாலும் வீரர்கள். சீருடையில் அவர்கள் கடந்து செல்வதை பார்த்தேன். ஒரே சங்கடமான விஷயம், சாங், கிங் ஜுவான் ஒரு கமாண்டர் என்பதுதான். ஒவ்வொரு வீரரும் நின்று மரியாதை செலுத்தினர். அதனால் நானும் கவனிக்கப்பட்டேன். உணவகத்தில் கூட்டம் வரிசையில் நிற்பதைக் கண்டு நான் திரும்பி பார்த்தேன். அங்கே சோளமாவு பன்கள், உருளைக்கிழங்குடன் முட்டைக்கோஸ் மற்றும் முட்டை சூப் இருந்தது. இன்றிரவு இதை வைத்து சமாளிப்போம் என்றாள். உனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுமென்றால் சொல், நகரில் வாங்கி வர நேரம் பார்க்கிறேன். பெய்ஜிங்கிலிருந்து வந்த அவளது பின்னணி வசதியானது. அவள் நிறைய நல்ல உணவுகளை உண்டவள். இந்த எல்லைப்புற முகாம் மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் இராணுவ முகாம்களில் வளர்ந்ததால் அவளுக்கு இது பழகிவிட்டது. எனது அலுமினிய மதிய உணவு பெட்டியை பார்த்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தேன். வீரர்கள் உற்சாகமாக உண்பதில் அர்த்தம் இருக்கிறது. நாள் முழுவதும் பயிற்சி எடுத்தால் சோர்வாகத்தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஒரு தென்னிந்தியன். வெள்ளை அரிசிதான் என் குழந்தை பருவ உணவு. நாங்கள் ஏழையாக இருந்தபோது அரிசி கஞ்சி, வதக்கிய காய்கறிகள், ஊறுகாய் அல்லது வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுவோம். உண்மையைச் சொல்லப்போனால் இங்குள்ள உணவு என் சுவைக்கு ஏற்றதாக இல்லை. ஆனால் நாள் முழுவதும் பயணம் செய்ததால் பசி இல்லாமல் போயிருக்கலாம். முடிந்ததைச் சாப்பிடு. உன்னால் முடிக்க முடியாவிட்டால் கட்டாயப்படுத்தாதே. மீதியை இரவு நேர சிற்றுண்டிக்காக நான் எடுத்து வைக்கிறேன். அழுக்காகாமல் இருக்க நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இது எனக்கு போதுமானது. சரி. அவள் அந்த உணவு பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே உள்ள தொட்டிக்குச் சென்று கழுவினாள், யாருடைய உதவியும் இன்றி. சாங், சாங். ஒரு பெண் அவளை அழைத்துக் கொண்டே அவள் அருகில் வந்தாள். சாங், உனக்கு விருந்தினர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். இவர் உன் கணவர்தானே? அது கொஞ்சம் சிக்கலானது. பிறகு விளக்குகிறேன். அட கடவுளே, எவ்வளவு அழகான இளைஞன். நீ எங்கிருந்து வருகிறாய்? வணக்கம், நான் உச்சான். நான் தெற்கிலிருந்து நெடுந்தூரம் பயணித்து வருகிறேன். தெற்கு பகுதி நீர் அழகானவர்களை உருவாக்குகிறது என்று சும்மாவா சொல்கிறார்கள்? அது முற்றிலும் உண்மை. தயங்காதே. இங்கே இளைஞர்கள் அதிகம் இல்லை. நீங்கள் இருவரும் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வரவேண்டும். நீங்கள் கிளம்புங்கள். அண்ணி, நான் ஜோனிடம் சிறிது பேச வேண்டும்.
என்னால் மறுக்க முடியவில்லை. எனவே என் தலையெழுத்தை ஏற்று கமாண்டரின் மனைவியுடன் சென்றேன். முன்களத்திலிருந்து திரும்பியவர்களிடம் உன் நிலை பற்றி விசாரித்தேன். உன் திட்டம் என்ன? உன்னை பார், நீ வளர்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன் நீ திருமண அறிக்கை அளித்தபோது கவலைப்படாதே என்றாய். இந்த குழப்பத்தில் முடிவாய் என்று யார் நினைத்தது? எப்படியோ இன்று மொத்த தளத்திற்கும் இது தெரிந்துவிட்டது. ஒருவன் பாலைவனத்தில் வந்து உன்னை தேடி விவாகரத்து கேட்கிறான். நிச்சயமாக அது அந்த வாயாடிதான் சொல்லியிருக்க வேண்டும். செலியன் உண்மையைச் சொன்னால் அவன் சொல்லாவிட்டாலும் மற்றவர்கள் சொல்லியிருப்பார்கள். இது எப்படியும் வெளியே தெரிந்திருக்கும். ஏன் அமைதியாக இருக்கிறாய்? யா ஏமாற்றிய பிறகு நீ உண்மையிலேயே விவாகரத்து செய்யப் போகிறாயா? இது மோசமானது. இன்னொரு விவாகரத்து நடந்தால் பெய்ஜிங்கிற்கு மாற இன்னும் எதிர்பார்க்கிறாயா? நான் நாளை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? உன் குடும்பம் நீங்கள் உறவை வளர்த்துக் கொள்ள விரும்பியது. அவன் ஒரு கல்லூரி மாணவன், திடீரென்று என்னுடன் திருமணமாகி எழுந்திருக்கிறான். இது இயல்புதான். அவன் விலக விரும்புகிறான். அவன் 1 மாதம் மட்டுமே தங்கப் போகிறான். முட்டாளே, தற்காப்பு திட்டங்களில் நீ கெட்டிக்காரி. ஆனால் இதில் ஒன்றும் தெரியவில்லை. இப்போது அவனை பார்த்தாயே, என்ன நினைக்கிறாய்? உனக்கு அவனை பிடித்திருந்தால் அவனுக்காக போராடு. அவனிடம் பட்டம் உள்ளது. நாங்கள் அவனுக்கு வேலை ஏற்பாடு செய்யலாம். உண்மையில் அப்போதைய என் திருமணம் காலத்தின் கட்டாயம். பதவி உயர்வுக்காக என் குடும்பம் ஒரு தோழரின் பேரனுடன் ஏற்பாடு செய்தது. நானே தேட சோம்பல் பட்டேன். ஆனால் யூயா சந்திக்கும் முன்பே ஏமாற்றிவிட்டான். என் நேரம் பயிற்சி மற்றும் பணிகளால் நிரம்பியுள்ளது. யாவின் விவகாரத்திற்கு பிறகு தேடுவதையே நிறுத்திவிட்டேன். சான்றிதழில் திடீரென வந்த இந்த உண்மையான கணவன் என்னை குழப்பமடையச் செய்கிறான். அவன் நேர்மையானவன். ஏற்பாடு செய்த திருமணத்தை மறுத்து விவாகரத்து கேட்பதை தெளிவாகச் சொல்லிவிட்டான். நான் ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு அனுமதிக்கு காத்திருப்பேன். இதற்கிடையில் அவர்கள் பேசுவது தெரியாமல் நான் கமாண்டரின் வீட்டிற்கு இழுத்துச் செல்லப்பட்டேன். சுற்றியுள்ள குடும்பங்கள் வேடிக்கை பார்க்க கூடின. பண்டிகை காலத்து உறவினர்கள் போல பேசிக்கொண்டனர். நீ பாலைவனம் வழியாக வந்ததாக கேள்விப்பட்டேன். நீ தவறான இடத்தில் இறங்கியிருக்க வேண்டும். நல்லவேளை நீ பத்திரமாக வந்துவிட்டாய். அந்த பாழடைந்த இடத்தில் அடிபட்டிருந்தால் என்ன செய்வது? ஆமாம், நான் தவறுதலாக வேறொரு இடத்தில் இறங்கிவிட்டேன். அவசரத்தில் யாரிடமும் கேட்கவில்லை. அந்த மாட்டு வண்டிக்கார முதியவர் என்னை பயமுறுத்தவில்லை என்று தெரிகிறது. ஓ, அப்படியானால் அது உன் தவறுதானா? இருந்தாலும் நான் வந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? நமது தளம் சிறியது. இங்கே வதந்திகள் உடனே பரவிவிடும். வாய்வழி கதைகளின் பயங்கரமான சக்தியை நான் நேரில் கண்டேன். நீங்கள் பெய்ஜிங்கில் படிக்கும் கல்லூரி மாணவர் என்று கேள்விப்பட்டேன். கல்லூரியில் என்ன படித்தீர்கள்? மருத்துவம் சிறந்தது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேலை பெறலாம். நீங்கள் பட்டதாரி மற்றும் அவர் ஒரு கமாண்டர் என்பதால் உங்களுக்கு இராணுவத்தில் வேலை கிடைக்க நிச்சயம் ஏற்பாடு செய்வார்கள். நீங்கள் ஒரு பெரிய சொத்து. ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு கமாண்டர். உங்கள் வாழ்க்கை ஒன்றாக அற்புதமாக இருக்கும். உண்மையில் நான் விவாகரத்து பெறவே வந்தேன். நிஜமாகவா? விவாகரத்துக்காகவா இவ்வளவு தூரம் பயணம் செய்தாய் இளைஞனே? நீங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறீர்களா? நான் உறுதியாக இல்லையென்றால் ஏன் இங்கு வரப்போகிறேன்? நிச்சயமாக என் மனைவி அழகாகவும் அக்கறையாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்காக நான் அவருடன் இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஓ, நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறீர்கள். ஒருவேளை இது விதியாக இருக்கலாம். ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? நீங்கள் எவ்வளவு காலம் இங்கு தங்கப் போகிறீர்கள்? 1 மாதம் தங்குவதே அதிகம். நான் பெருமைக்காகச் சொல்லவில்லை. கமாண்டர் சோன் மிகச்சிறந்தவர். இவரை போன்ற ஒரு பெண்ணை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது. அவர் இவ்வளவு இளம் வயதிலேயே கமாண்டராக உள்ளார். கடின உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் அதை அடைந்துள்ளார். சொல்வார்கள் அல்லவா, விதி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களை ஒன்று சேர்க்கிறது என்று. இது உங்கள் விதியாக இருக்கலாம். ஆனால் இந்த பெரியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் சங்கடத்துடன் புன்னகைக்க மட்டுமே முடிந்தது. அப்போது சோன் கிங் அங்கு வந்தார். என் மனைவியை பார்த்ததில் எனக்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. அந்த அத்தைகள் மற்றும் பாடம் எடுக்கும் அண்ணிகளின் பேச்சைக் கேட்டு நான் உண்மையிலேயே மிரண்டு போயிருந்தேன். அத்தைகளே, நான் அவரை அழைத்துச் செல்கிறேன். நேரமாகிவிட்டது. குளியல் அறையில் சுடுதண்ணீர் தீர்ந்துவிடும். ஹாஹா, அது உண்மைதான். ஓய்வெடுங்கள் அத்தைகளே. சரி, நான் உங்களை அனுமதிக்கிறேன். நாளை இரவு உணவிற்கு வாருங்கள். நான் நன்றாக சமைப்பேன். அது மிகுந்த சிரமம் அண்ணி. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு உங்களை பிடித்துவிட்டது. என் பிள்ளைகள் வெளியே வேலை செய்கிறார்கள். அரிதாகவே வருகிறார்கள். வீடு தனிமையாக இருக்கிறது. இளைஞர்களுடன் பேசுவது எனக்கு பிடிக்கும். நாளை இரவு உணவிற்கு நீங்கள் கட்டாயம் வரவேண்டும். கமாண்டர் ஷென் வற்புறுத்துவதால் நான் வெட்கத்தை விட்டு வருகிறேன். இந்த இடத்தை தவறாக நினைக்காதீர்கள். இது தங்கும் விடுதிகளிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள குடும்ப குடியிருப்புகள். கீழே இறங்கியதும் சத்தங்கள் என்னை சூழ்ந்தன. திட்டுவது, குழந்தைகளின் அழுகை, அன்றாட வாழ்க்கையின் குழப்பமான சத்தங்கள் என ஒவ்வொரு ஜன்னலிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தன. சோன் கிங் ஹுவான் என்னை மாடி வரை அழைத்துச் சென்றார். நான் முதலில் செல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நாளை சொல்லுங்கள். கீழே சுடுதண்ணீர் இரவு நேரத்தில் கிடைப்பதில்லை. எனவே சீக்கிரம் செல்லுங்கள். சரி என்று நான் பதிலளித்தேன். நாள் முழுவதும் பாலைவனத்தில் அலைந்து திரிந்ததில் நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். இரவு வெப்பநிலை குறைந்ததால் நான் சூட்கேஸிலிருந்து மாற்று ஆடைகளை எடுத்துக்கொண்டு
தண்ணீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கீழே சென்றேன். ஒரு சிலரை தவிர யாரும் தென்படவில்லை. குளியல் அறையில் கூட்டம் குறைந்திருந்தது, ஏனென்றால் அனைவரும் குளித்து முடித்திருந்தனர். குறைவான ஆட்கள் இருப்பது உண்மையில் நல்லதுதான். பொது இடத்தில் நான் நிர்வாணமாக நின்று எவ்வளவு காலம் ஆகிறது? பெய்ஜிங்கில் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலம் அது. சிறிது பணம் சம்பாதித்ததும் விடுதியை விட்டு வெளியேறி வாடகை அறைக்கு மாறினேன். சொந்தமாக ஒரு சுத்தமான குளியலறை மற்றும் தனிப்பட்ட இடம் இருப்பது சொர்க்கமாக இருந்தது. மருத்துவ மாணவனாக என் ஓய்வு நேரத்தில் சன்ஸ்கிரீன் மற்றும் மூலிகை எண்ணெய்களை தயாரிப்பேன். நல்ல தோற்றத்துடன் பிரபலமாக இருந்தேன். பெய்ஜிங்கில் உள்ளவர்கள் என் தெளிவான சருமத்தை புகழ்வார்கள். அது சன்ஸ்கிரீன் பற்றி உபதேசிக்க எனக்கு வாய்ப்பளித்தது. என் மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தியவர்கள் அதன் முடிவுகளை பாராட்டியதால் புகழ் வேகமாக பரவியது. விரைவில் அனைவரும் என் தயாரிப்புகளை வாங்க எனக்கு நல்ல லாபம் கிடைத்தது. மெதுவாக குளியல் அறையை நோக்கி நடந்தபோது சில வீரர்கள் வெளியே வருவதைக் கண்டேன். அவர்கள் எனக்கு அறிமுகமில்லாதவர்கள் என்றாலும் அன்புடன் வாழ்த்து தெரிவித்தனர். வணக்கம் தம்பி. சுடுதண்ணீர் தீரும் முன்பும் குளிரில் சிக்காமல் இருக்கவும் சீக்கிரம் செல். சரிங்க, நன்றி என பதிலளித்தேன். வீரர் ஒருவர் சிரித்தார். கமாண்டர் சாங்கின் புதிய மனைவி மிகவும் அழகாக இருக்கிறார். ஹா ஹா. அதைச் சிரித்து மழுப்பிவிட்டு விரைவாக நடந்தேன். என் அறையிலேயே குளிக்க வழி தேட வேண்டும் என்று உறுதி பூண்டேன். சுடுதண்ணீரை தூக்கி வருவது கஷ்டம், அதிலும் இங்கு ஒரு வாளி கூட இல்லை. நாளை என் மனைவியிடம் இதைப் பற்றி பேச வேண்டும். ஆஷ்லி குளியல் அறைக்குச் சென்றபோது நேரம் தாமதமானதால் அது ஆள் நடமாட்டமின்றி இருந்தது. மகிழ்ச்சியுடன் வேகமாக குளித்துவிட்டு திரும்பினேன். படுக்கையில் விழுந்ததும் எப்போது தூங்கினேன் என்று தெரியாத அளவுக்கு ஆழ்ந்து தூங்கிவிட்டேன். பாத்திரங்கள் கழுவும் சத்தம், குழந்தைகளின் அழுகை மற்றும் திட்டும் சத்தம் என்னை எழுப்பியது. இந்த இடத்தில் சத்தத்தை தடுக்கும் வசதியே இல்லை. தூக்க கலக்கத்தில் எழுந்து மேசையிலிருந்த கடிகாரத்தை எடுத்தேன். மணி 7:30 தான். ஐயோ, அதிகாலை நேரம் இது. மீண்டும் படுக்கையில் விழுந்து சத்தம் கேட்காமல் போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு தூங்கினேன். மதியம் 1 மணி வரை நான் எழுந்திருக்கவே இல்லை. கதவை திறந்தபோது சாங்கிங் ஜுவான் 2 மதிய உணவு பெட்டிகளுடன் நின்றிருந்தார். அவர் முகம் மிகவும் அழகாகவும் கச்சிதமாகவும் இருந்தது. அவர் ஒருவிதமான குளிர்ச்சியான, அந்நியமான தோற்றத்தைக் கொண்டிருந்தார். அதைக் கண்டு அந்நியர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் நான் கதவை திறந்ததைக் கண்டதும் அவரது முகம் சிவந்து போனது. அவர் விரைவாக பார்வையை விலக்கிக் கொண்டு, இன்னும் சாப்பிடவில்லை அல்லவா என்று கேட்டார். அவரை உள்ளே வர அனுமதிப்பதற்காக நான் வழிவிட்டேன். இப்பதான் எழுந்தேன். நான் முதலில் பல் துலக்கப் போகிறேன். நான் தாழ்வாரத்தில் உள்ள பொதுவான வாஷ் பேசினை நோக்கி நடந்தேன். சொந்தமாக குளியலறை இல்லாதது மிகவும் எரிச்சலாக இருக்கிறது. தாழ்வாரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் மதிய உணவு சமைப்பதில் மும்முரமாக இருந்தனர். நான் பட்டு பைஜாமாவுடன் கையில் பல் துலக்கும் பிரஷுடன் திடீரென தோன்றியதும் வாஷ் பேசின் வரை சென்ற அந்த தூரம் வரை அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னையே கவனித்தனர். அவர் நிச்சயமாக பெய்ஜிங்கிலிருந்து வந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று யாரோ கிசுகிசுத்தனர். அந்த பைஜாமாவை பாருங்கள். அவை பார்க்க மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிகிறது. பட்டு போன்ற துணி. அவருடைய செருப்புகள் கூட உயர்தரமாக இருக்கின்றன. நம்முடையதை போலல்லாமல். அவை மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. உண்மையைச் சொல்லப்போனால் கமாண்டர் ஷென் அவரை விவாகரத்து செய்வது நல்லதுதான். இந்த ஆள் மிகவும் சோம்பேறியாக தெரிகிறார். மதியம் வரை தூங்கிவிட்டு அவளையே உணவு கொண்டு வரச் சொல்கிறார். சரியாகச் சொன்னீர்கள். அவர் அழகானவர் என்பது உண்மைதான். ஆனால் மதியம் வரை தூங்கிவிட்டு முகத்திற்கு முன்னால் உணவு பரிமாறப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு வசதி படைத்த முதலாளித்துவவாதியைப் போலவே நடந்து கொள்கிறார். அவர் கமாண்டர் ஷென்னுக்கு பொருத்தமானவரே இல்லை. இல்லை, அவர் மிகவும் ஏழ்மையான, எளிய குடும்ப பின்னணியைக் கொண்ட ஒரு கிராமத்துச் சிறுவன். என்னது, அவர்கள் ஏழையா? உனக்கு எப்படி தெரியும்? நேற்று லீ ஹாங் மையின் இடத்தில் பேசிக்கொண்டிருந்த பெண்கள், அவர் ஏழையாக இருந்தாலும் 3 தலைமுறைகளாக அவர் குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்ததாகச் சொன்னார்கள். அவர்தான் ஒரே ஆண் பிள்ளை, ஒரு மேதையான மாணவர், தங்கள் கிராமத்திலிருந்தே முதன்முதலாக பல்கலைக்கழகத்திற்குச் சென்றவர். அவருக்கு கடினமான வேலைகள் செய்ய தெரியாது என்பதில் ஆச்சரியமில்லை. படிப்பதால் என்ன பயன்? பணம் சம்பாதிப்பதுதான் உண்மையான திறமை. அவர்கள் என்னை பற்றித்தான் கிசுகிசுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எப்படியும் இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டு நிரந்தரமாக பிரிந்து போகப் போகிறோம். தாழ்வாரத்தில் இருந்த அண்டை வீட்டார் என்னிடம் நலம் விசாரித்தபோது நான் புன்னகையுடன் பதில் சொல்லிவிட்டு கதவை திறந்தேன். சாங்கிங் வரவேற்பறையில் உள்ள மேஜையில் ஏற்கனவே காத்துக் கொண்டிருந்தார். உணவு பெட்டிகள் திறக்கப்படாமலேயே இருந்தன. உண்மையைச் சொல்லப்போனால் அவ்வளவு அழகாக இருக்கும்போது அவர் அங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது கூட ஒரு ஓவியம் போல இருக்கிறது. தாராளமாக சாப்பிடுங்கள். எனக்காக காத்திருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். உண்மையில் இந்த 2 பங்கு உணவும் உங்களுக்கானதுதான் என்று அவர் பணிவாக கூறினார். இதில் கறியுடன் கூடிய மக்காச்சோள நூடுல்ஸ் மற்றும் வேகவைத்த அப்பங்கள் உள்ளன. உங்களுக்கு எது பிடிக்கும் என்று தெரியாததால் கூடுதலாக கொண்டு வந்தேன் என்று விளக்கினார். உண்மையைச் சொன்னால் எங்களுடைய முதல் சந்திப்பு சங்கடமாக இருந்தாலும் அவர் மிகவும் கண்ணியமாகவும் அக்கறையுடனும் இருந்தார்.
திடீரென்று கிராமத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த பெண்ணின் மீது பைத்தியமாக இருந்த, காதலில் விழுந்த முட்டாளான யூயியின் நினைவு என் மனதில் வந்து சென்றது. இருவருமே காதலித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவள் கடினமான வேலைகளிலிருந்து தப்பிக்க கிராமச் செயலாளரின் மகனை வசியப்படுத்தி அவனிடம் தனக்காக உணவை திருடி வரச் சொன்னாள். அவன் திருமணம் செய்து கொண்ட பிறகும் அவள் அவனை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தாள். அவள் கர்ப்பமான போது அதை யூயி மீது சுமத்தி அவருடன் சேர்ந்து ஆற்றில் குதித்து விடுவதாக மிரட்டினாள். உண்மையைச் சொன்னால் இந்த காலத்து ஆண்கள் ஏன் இவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறார்கள்? யூயி எல்லாவற்றையும் கெடுக்காமல் சான்சின் ஜுவானுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கியிருந்தால் அவன் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். இது மிக அதிகமான உணவு. என்னுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள், இல்லையென்றால் வீணாகிவிடும் என்று நான் சொன்னேன். நான் சாப்பிடலாம், ஆனால் எனக்கு கோதுமை உணவுகள் அவ்வளவாக பிடிக்காது. அதற்கு பதில் நான் 2 பெரிய கிண்ணங்கள் வெள்ளை சாதத்தையும் வறுவலையும் எளிதாக சாப்பிட்டு முடித்தேன். அப்படியானால் நான் அரைப்பன் சாப்பிடுகிறேன் என்று அவள் கூறினாள். அவளுடைய படைப்பிரிவில் இருந்த முரட்டுத்தனமான வீரர்களுடன் ஒப்பிடும்போது நான் எவ்வளவு நாகரிகமாக சாப்பிடுகிறேன் என்று அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். சாதாரணமாக நான் மெதுவாக சாப்பிடுபவன் அல்ல, ஆனால் எனக்கு பிடிக்காத உணவு என்பதால் மிகவும் மெதுவாக சாப்பிட்டேன். நான் பாத்திரங்களை கழுவுகிறேன் என்று அவள் முன்வந்தாள். இங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா? நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்ததால் அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்பினாள். சிறு குற்ற உணர்வாக இருந்தது. நான் பாத்திரங்களை கழுவுவதில் அவளுடன் சண்டையிடவில்லை. நான் வேலை வெறி பிடித்தவன் அல்ல. உதவி கிடைத்தால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு கவனிப்பை அனுபவிப்பேன். சோம்பேறியாக இருப்பதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. பொது குளியலறைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதை எனக்கு பிடிக்காது. நான் தண்ணீரை சூடாக்கி இதிலேயே குளித்துக் கொள்வேன். எனக்கு ஒரு தொட்டியும் கெட்டியும் தேவைப்படும். ஒரு அடுப்பும் தேவை. இது இவ்வளவு சலிப்பான வேலையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் உண்மையிலேயே நெருப்பு மூட்ட வேண்டுமா? பெய்ஜிங்கில் என் குடியிருப்பில் எரிவாயு உருளைகள் இருந்தன. இங்கே அனைவரும் நிலக்கரி அடுப்புகளை பயன்படுத்துகிறார்கள். நான் அதற்கு மிகவும் சோம்பேறி. அது மட்டுமில்லாமல் அதை பயன்படுத்தக்கூட எனக்கு தெரியாது. நான் உங்களுக்காக அடுப்பை தயார் செய்து தருகிறேன் என்று அவள் கூறினாள். பொது குளியலறைகளை யாராவது விரும்புவார்களா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். உண்மையை சொன்னால் பெய்ஜிங்கில் நான் தங்கியிருந்த வசதியான வீடு எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தது. அது சிறியது, ஆனால் அனைத்து வசதிகளும் கொண்டது. நான் என் துணிகளை நானே துவைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. பெய்ஜிங்கில் நான் ஈட்டிய சிறிய பணத்தை என் உணவுக்கும் சேமிப்புக்கும் எனக்கான சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கும் செலவழித்தேன். அந்த நாட்களை நான் மிகவும் மிஸ் செய்கிறேன். கடவுளே, நான் இங்கிருந்து சீக்கிரமே ஓடிப் போயிருக்கலாம். நான் வீட்டில் சும்மா இருந்தாலும் என் பெற்றோர் என் வாழ்க்கை முறையை பாராட்டுவார்கள். மருத்துவக் கல்வியை முடித்த பிறகு எனக்கு தேவைப்பட்டது ஒரு நல்ல ஓய்வு மட்டுமே. என்னால் எந்த உடல் உழைப்பையும் செய்ய முடியாது. விவாகரத்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விட்டாயா என்று நான் கேட்டேன். இன்று காலை அதை சமர்ப்பித்து விட்டேன் என்று அவள் பதிலளித்தாள். விரைவில் பதில் வந்துவிடும். மிகவும் நன்று. அது அங்கீகரிக்கப்பட்டால் எல்லாம் சரியாக போய்விடும். உண்மையில் இங்கே வாழ்க்கை வசதிகள் பெய்ஜிங்கைப் போலவோ அல்லது என் சொந்த வீட்டைப் போலவோ வசதியாக இல்லை. என்னால் சமாளிக்க முடியும் என்றும் நான் எதற்கும் பொருந்தக்கூடியவள் என்றும் என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். பிறகு நான் பேசினேன். உண்மையில் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. அந்த விவாகரத்து அறிக்கையை பற்றி முடிவுகள் சுமார் 10 நாட்களில் கிடைக்கும் என்று சொன்னீர்கள், இல்லையா? அது அங்கீகரிக்கப்பட்டதும் நான் கிளம்பிவிடுவேன். உண்மையை சொல்லப்போனால் என் குடும்பத்தினர் திருப்தியடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒரு மாதம் தங்கத் திட்டமிட்டேன். உங்களுடன் சேர்ந்து வாழ முயற்சிக்கிறேன் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் சீக்கிரம் கிளம்புவது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இப்போது உங்கள் குடும்பத்தினர் கேட்டால் நான் ஒரு மாதம் முழுதும் தங்கியிருந்தேன் என்றும் நாங்கள் சேர்ந்து வாழ உண்மையிலேயே முயற்சி செய்தோம் என்றும் சொல்லிவிடுங்கள். நாங்கள் பொருத்தமாக இல்லை என்று சொல்லிவிடுங்கள். தயவு செய்து எனக்காக பொய் சொல்லுங்கள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் பெற்றோர் உங்கள் பெற்றோரிடம் பேசுவார்கள். உண்மை தெரிந்தால் அவர்கள் என்னை விடாமல் கடிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு மாதம் கூட தங்க விரும்பவில்லையா? அவர் அப்படி சொன்னதை கேட்டதும் அவரது மனநிலை மாறியது போலிருந்தது. பரவாயில்லை, அவர் ஒரு கர்னல், பெருமைமிக்க ஒரு இராணுவ வீரர். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல விஷயங்கள். உள்ளூர் மக்கள் அனைவரும் அவர் மிகவும் நேர்மையானவர் என்று சொல்கிறார்கள். எனவே என் பெயரளவிலான கணவருக்கு பொய் சொல்வது பிடிக்காது போலிருக்கிறது. நான் அவரை வற்புறுத்த முடியாது. மேலும் எதிரிகளை விட நண்பர்களை உருவாக்கிக் கொள்வதே சிறந்தது. இவ்வளவு சாதாரண விஷயத்திற்காக மோதிக்கொள்வதில் அர்த்தமில்லை. ஆவணங்களில் கையெழுத்திட்ட பிறகு நீங்கள் செல்லலாம். என் குடும்பத்தினர் கேட்டால் நான் அவர்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். ஒத்துப்போகவில்லை என்றால் அது ஒத்துப்போகவில்லை, அவ்வளவுதான். ஒரு மாதம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் எங்கே ஒத்துப்போகவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறீர்கள். நாங்கள் எப்படி ஒத்துப்போகவில்லை? இதுவரை அவர் எனக்கு முற்றிலும் சாதாரணமாகவே தெரிகிறார். நிச்சயமாக அவர் அமைதியாக உண்பார் மற்றும் கொஞ்சம் அதிக நுணுக்கமானவர், ஆனால் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவருக்கு வீட்டு வேலைகள் செய்ய பிடிக்கவில்லை என்றால் நான் அதை எளிதாக சமாளிப்பேன். அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்னதை கேட்டு நான் தலையசைத்தேன். சரி, நிச்சயமாக. நான் கிளம்பும்போது உங்கள் குடும்பத்தினர் கேட்டால் எங்களுக்குள் ஒத்துப்போகவில்லை என்றும் கட்டாயப்படுத்துவதில் அர்த்தமில்லை என்றும் சொல்லிவிடலாம். எப்படியும் பெற்றோரால் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதை சொன்ன பிறகு என் மனநிலை உடனடியாக மகிழ்ச்சியடைந்தது. இன்னும் அதிக காலம் இல்லை. எல்லையிலிருந்து வீட்டிற்கு திரும்பி ஒரு மாதம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு பெய்ஜிங் செல்வேன். எனது சன்ஸ்கிரீன் மற்றும் மருத்துவ எண்ணெய் அமோகமாக
விற்பனையாகிறது. நான் புதிய பொருட்களை உருவாக்கி பணம் சம்பாதித்து பிறகு பெய்ஜிங் மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டுமா என்று முடிவு செய்வேன். அது தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் தொலைவுதான், ஆனால் விடுமுறையை சேமித்து வைத்துக் கொண்டால் 2 மாதங்களுக்கு ஒருமுறை வீட்டிற்கு வருவது சாத்தியம்தான். சில நிமிடங்களிலேயே என் எதிர்காலத்தை நான் முழுமையாக திட்டமிட்டுவிட்டேன். இந்த திருமணத்தில் எல்லாவற்றையும் நான் திட்டமிட்டிருந்தேன். 2 பிறவிகளின் நினைவுகள் இருந்ததால் என் முந்தைய வாழ்க்கையில் திருமண விகிதங்களை விட விவாகரத்து விகிதங்கள் அதிகமாக இருந்தன என்பது எனக்கு தெரியும். ஏராளமான மக்கள் திருமணமாகாமலே இருந்தனர். மேலும் நான் அப்போது இளைஞனாக 20களின் தொடக்கத்தில் கல்லூரியை முடித்திருந்ததால் திருமணம் என்பது என் சிந்தனையிலேயே இல்லை. மறுபிறவிக்கு பிறகு படிப்பில் கவனம் செலுத்துவதிலேயே நான் மும்முரமாக இருந்தேன். நிச்சயமாக கல்லூரியில் எனக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தனர். ஆனால் காதல் என் படிப்பையும் உதவித்தொகையையும் பணக்கார வாழ்க்கையை நோக்கிய என் பயணத்தையும் மட்டுமே தாமதப்படுத்தும். நேரம் பணம். நான் பணம் ஈட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் சம்பாதிப்பதே எனது முதல் முன்னுரிமை. அன்று மாலை லீஹாங்கை என்னை இரவு உணவிற்கு அழைக்க வந்தபோது எனக்கு சற்று சங்கடமாக இருந்தது. நல்லவேளையாக நான் என் சூட்கேஸில் சில உயர்தர சாக்லேட்டுகளை வைத்திருந்தேன். இந்த காலத்தில் சாக்லேட் ஒரு ஆடம்பரமான தின்பண்டம். இது விலை உயர்ந்தது மற்றும் கிடைப்பது கடினம், குறிப்பாக என்னுடையது போல இறக்குமதி செய்யப்பட்டவை. பெய்ஜிங்கில் உள்ள என் பணக்கார நண்பர் ஒருவர் அதை எனக்கு கொடுத்தார். நான் எப்போதும் மருத்துவ எண்ணெய்களை தயாரிப்பதால் அவருடைய தந்தை அதை முயற்சி செய்து பார்த்தார். அது அற்புதமாக அவரது நாள்பட்ட காயங்களை குணப்படுத்தியது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். அவர் எப்போதும் அரிதான இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை எளிதாக பெறுகிறார். இது பெரும் பணக்காரராக இருப்பதன் பலன். அவருக்கு நன்றி. இந்த காலத்தின் பல அரிய சுவைகளை நான் ருசித்துள்ளேன். அவர் அடிக்கடி எனக்கு நிறைய தருவார். அதில் சிலவற்றை நான் வீட்டிற்கு அனுப்பி வைப்பேன். இந்த பயணத்திற்காக நான் அதிக இறக்குமதி செய்யப்பட்ட சாக்லேட்டுகளை கொண்டு வரவில்லை, ஆனால் அது இன்னும் ஒரு சிறிய பையை நிரப்பியது. இது என்ன? அவள் கேட்டாள். என் நண்பர் கொடுத்த சில இறக்குமதி செய்யப்பட்ட சாக்லேட்டுகள். அண்ணி, நான் அவசரமாக வந்ததால் சரியான பரிசுகள் எதுவும் கொண்டு வரவில்லை. எனவே தயவு செய்து இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இவை உண்மையில் மிகவும் நன்றாக இருக்கின்றன என்று அவள் ஆச்சரியத்துடன் கூறினாள். ஓ, இது போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட தின்பண்டங்களை பார்ப்பது மிகவும் அரிது. நீங்கள் உண்மையிலேயே இதை செய்திருக்க வேண்டியதில்லை. ஒரு எளிய இரவு உணவிற்கு அழைத்துவிட்டு இவ்வளவு விலையுயர்ந்த பரிசை வாங்குவது சரியாக தெரியவில்லை. நான் பதிலளித்தேன். நான் வெறுங்கையுடன் வர முடியாது. இலவசமாக சாப்பிடுவதற்கு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அண்ணி, இது வெறும் சிறிய தின்பண்டம்தான். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இப்போதே திரும்பிச் சென்று விடுவேன். சரி சரி, நான் இனி மரியாதை காட்ட மாட்டேன். நீங்கள் இன்று இரவு நிறைய சாப்பிட வேண்டும். மற்ற சில ராணுவ வீரர்களின் மனைவிகளும் வருகிறார்கள். நாங்கள் அனைவரும் அறிமுகம் செய்து கொள்வதற்காக என் கணவர் சில விருந்தினர்களை அழைத்துள்ளார். எதையும் பேசாமலேயே விருந்தளிக்கும் தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டது தெளிவாக தெரிந்தது. இயல்பாகவே இரவு உணவு விருந்தினர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அவர்களில் பட்டாலியன் தளபதி, அரசியல் ஆணையர் மற்றும் துணை தளபதிகள் இருந்தனர். அனைவரும் மகிழ்ச்சியாக பழகினர். ஆண்கள் குடித்துக்கொண்டே பேசிக்கொண்டிருக்க மனைவிகள் தந்திரமாக தங்கள் திருமண முயற்சியை தொடங்கி கர்னல் சாங்கின் சிறந்த குணங்களை புகழத் தொடங்கினர். 4 மனைவிகள் அங்கு இருந்தனர். சிலர் அனைவரும் கொஞ்ச விரும்பும் அழகான குண்டான குழந்தைகளை அழைத்து வந்திருந்தனர். மேஜை விலையுயர்ந்த உணவுகளால் நிரப்பப்பட்டிருந்தது. கோழி இறைச்சி, வெர்மிச்செல்லியுடன் கூடிய பன்றி இறைச்சி, வறுத்த மீன், காளான்கள் மற்றும் சூப் என அனைத்தும் வைக்கப்பட்டிருந்தன. முக்கிய உணவாக பலதானிய அப்பங்கள் மற்றும் சோளமாவில் செய்த வேகவைத்த பன்கள் இருந்தன. விருந்தினர்கள் சில உணவுகளை கொண்டு வந்திருந்தனர். இது இரவு உணவிற்கு அழைக்கப்படும்போது வழக்கமான ஒன்று. நீங்கள் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள ஏதேனும் கொண்டு வருவீர்கள். எப்படியிருந்தாலும் நான் முட்டாள் இல்லை. அவர்கள் என்னை சாங்கின் ஜுவானுடன் சேர்த்து வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் எனது பல்கலைக்கழக படிப்பில் கவனம் செலுத்த விரும்பிய எனக்கு இந்த திருமணம் திணிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். நான் ஒரு கடினமான நபரிடம் சிக்கியிருந்தால் என் வாழ்க்கை துன்பமாக இருந்திருக்கும். அதனால் நான் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இரவு உணவு முழுவதும் புன்னகைத்து அவ்வப்போது அவரை கேலி செய்தேன். அவர்கள் சிரிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன். தளபதியின் முற்றத்தில் மனைவிகள் மேஜைகளை அமைப்பதில் மும்முரமாக இருப்பதை நான் கவனித்தேன். எல்லோரும் வேலையாக இருந்ததால் நான் உதவ எழுந்தேன். ஆனால் அவர்கள் உடனடியாக என்னை தடுத்தனர். நீங்கள் அங்கேயே அமர்ந்து குழந்தையை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவுங்கள். நாங்கள் இதோ முடித்து விடுவோம். மனைவிகளில் ஒருவர் குண்டான குழந்தையை என் கைகளில் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு சில மாதங்களே ஆகியிருந்தது. பெரிய கண்களால் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பொதுவாக பிடிவாதமான குழந்தைகளை எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த அமைதியான தேவதைகள் எனக்கு தொந்தரவாக தெரியவில்லை. சரி, நான் குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன். நான் புன்னகைத்தேன். முற்றத்தில் அமர்ந்து குழந்தையை தாங்கிக் கொண்டிருந்தேன். தளபதியால் உள்ளே அழைத்து வரப்பட்ட சாங்கின் ஜுவான் என்னை பார்த்தார். நான் சாம்பல் நிற ட்ராக் சூட் மற்றும் வெள்ளை காலணிகளை அணிந்து குழந்தையை தழுவி மென்மையாக புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். தளபதிக்கு பின்னால் வந்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தளம் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. கர்னல் சாங் நேற்று தனது துணையை மெஸ் ஹாலுக்கு அழைத்து வந்ததிலிருந்து வந்திருந்த கல்லூரி மாணவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று வதந்திகள் காட்டுத்தீயாக பரவின. இன்று என்னை பார்த்ததும் வதந்திகள் உண்மைதான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர்.
இந்த பாழ் மற்றும் தூசி நிறைந்த இராணுவ தளத்தில் ஒரு அழகான இளைஞனின் வருகை புதிய காற்றைப் போல இருந்தது. நீங்கள் அனைவரும் வந்துவிட்டீர்கள், மிக நன்று. உணவு சூடாக இருக்கிறது என்று லீ ஹோங்கி மகிழ்ச்சியுடன் கூறினார். என் கணவரின் தனிப்பட்ட மது சேமிப்பை கூட நான் எடுத்து வந்திருக்கிறேன். அனைவரும் அமருங்கள். அவர் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்றார். ஓ, உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர்தான் யூ சென், குழந்தையை வைத்திருப்பவர். நான் வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டு எழுந்தேன். வணக்கம் மைத்துனரே. அவரை அப்படி அழைப்பது சற்று சங்கடமாக இருந்தது, ஏனெனில் நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை. வணக்கம். அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொண்டனர். சாங் வெளியே வந்தான். நீங்கள் கேட்ட தொட்டி, அடுப்பு மற்றும் சுடுநீருக்கான பாத்திரம். அவற்றை நான் பிறகு ஆள் அனுப்பி வரச் சொல்கிறேன். மிகவும் நல்லது, நன்றி என்று கூறி அவர் தலையசைத்தார். ஆச்சன், உங்கள் சருமம் மிகவும் மென்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. நான் எப்போதும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதுதான் அதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். நான் புன்னகைத்தேன். எங்கள் எல்லை பாதுகாப்பு பகுதியின் காலநிலை மிகவும் கடினமானது. நீங்கள் வெயிலிலும் காற்றிலும் வெளியே இருக்கிறீர்கள். அதனால் தான் போலும் உங்கள் சருமம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக தெரிவதை நான் கவனித்தேன். அவள் வியப்புடன் மூச்சிரைத்தாள். இப்படி உங்களால் பாதுகாக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. அந்த சன்ஸ்கிரீன் விலை அதிகமா? அவ்வளவு இல்லை. கல்லூரியில் படிக்கும் போதே அதை நானே தயாரித்தேன். மூலப்பொருட்களை வாங்கி கலந்து செய்வது அதிக செலவு வைக்காது. அடிப்பட்ட காயங்கள் மற்றும் சுளுக்குகளுக்கு தேவையான மருந்தெண்ணெய்களையும் நானே தயாரித்தேன். அவை அற்புதமாக வேலை செய்யும். நான் வீடு திரும்பியதும் உங்களுக்கு சிலவற்றை அனுப்பி வைக்கிறேன். அவசரத்தில் கிளம்பியதால் எதையும் எடுத்து வரவில்லை. ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் சும்மா தெரிந்து கொள்ள கேட்டேன். நீங்களே தயாரிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் அல்லவா? சரி. படிப்பை முடித்த பிறகு வேலை தேடினீர்களா? எங்கள் இராணுவ மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் தேவை என்று கேள்விப்பட்டேன். என் கணவரை வைத்து உங்களுக்கு பரிந்துரை கடிதம் பெற்றுத் தருகிறேன். லீ ஹுங்காய் ஏற்கனவே என்னை இங்கே தங்க வைக்க வழிகளை தேடிக் கொண்டிருந்தார். அவசரம் இல்லை என்று நான் பதிலளித்தேன். நான் இப்பதான் படிப்பை முடித்திருக்கிறேன். எனக்கு வேலை தேவைப்பட்டால் என் பேராசிரியர்களே எளிதாக பரிந்துரை செய்வார்கள். அதோடு நான் ஒரு 2 மாதம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். மருத்துவ படிப்பு என் மூளையை முற்றிலும் வருத்துவிட்டது. உண்மையைச் சொல்லப்போனால், கல்வி உதவித்தொகை இல்லையென்றால் நான் இந்நேரம் சும்மா இருந்திருப்பேன். மற்ற சில மாணவர்களைப் போல எனக்கு இயல்பான மருத்துவ மேதைத்தனம் இல்லாததால் முதல் இடத்தை பிடிக்க நான் மும்மடங்கு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. அந்த கல்வியின் அழுத்தம் என்னை கொன்றுவிடும் நிலையில் இருந்தது. என் பேராசிரியர்கள் நான் மருத்துவத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவள் என்று நம்பி பெருமையுடன் கண்களில் கண்ணீரோடு என்னை பார்ப்பார்கள். எனக்கு கிடைக்கும் பணம்தான் என் உண்மையான தூண்டுதல் என்று அவர்களிடம் சொல்ல முடியவில்லை. முழு கல்வி கட்டண விலக்கை பெறத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன் என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் என்னை ஒரு அர்ப்பணிப்புள்ள, கடின உழைப்பாளி மாணவியாக புகழ்ந்தனர். அது ஒரு அழகான தவறான புரிதல். ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியும்? நல்ல வேலை கிடைக்கும் போதே அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பை தவறவிடுவது பெரிய இழப்பாகிவிடும். இங்கே உள்ள இராணுவ மருத்துவமனையில் சேருவது மிகச்சிறந்தது. எங்கள் எல்லைப்புறச் சாவடியில் கூடுதல் கடின உழைப்புக்கான மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இவர்களிடமிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவள். ஏன் வேலைக்கு இவ்வளவு அவசரப்பட வேண்டும்? எப்படியும் என்னிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. நான் தயாரித்த அந்த சன்ஸ்கிரீன் மற்றும் மருந்தெண்ணெய்கள் இன்னும் நன்றாக விற்பனையாகின்றன. எனது சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு முன் நான் பெருமளவில் தயாரித்து விற்க பெய்ஜிங்கில் உள்ள ஒரு பணக்கார நண்பரிடம் விட்டு வந்தேன். கடந்த சில ஆண்டுகளில் நான் 10,000 யுவானுக்கும் மேல் சேமித்துள்ளேன். இது என்னை ஒரு முறையான பணக்காரராக மாற்றியுள்ளது. இந்த காலத்தில் 10,000 என்பது ஒரு பெரிய சொத்து. பெரும்பாலான மக்கள் மாதத்திற்கு சில டஜன் யுவான்கள் மட்டுமே சம்பாதிப்பதால் சரியாக அந்த நேரத்தில் நான் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை கவனித்த ஒருவர் பேசினார். தளபதியின் மகன் ஒரு சிறந்த மனிதர். நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். நீங்கள் எங்கள் இராணுவ மருத்துவமனையில் பணிபுரிந்தால் அது மிகச்சரியாக இருக்கும். சரி, உங்கள் வேலை பற்றி உங்கள் குடும்பத்தினர் என்ன நினைக்கிறார்கள்? எனது குடும்பத்தினருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் எதைச் செய்தாலும் அவர்கள் ஆதரிக்கிறார்கள். நான் வேலைக்குச் சேர்ந்த பிறகு அதிக நேரம் கிடைக்காது என்பதால் அதற்கு முன்பு நன்றாக ஓய்வெடுக்கும்படி என் அம்மா கூட அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகள் அனைவரின் கண்களையும் திறந்தன. அக்காலத்தில் வாழ்க்கை கடினமாக இருந்தது மற்றும் குடும்பம் வைத்திருப்பது பெரிய விஷயம். ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியை உருவாக்கியது எனக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் பட்டம் பெற்ற பிறகு நிலையான வேலையை பெறுவதே மிக முக்கியமானது. அவரது குடும்பத்தினர் எப்படி அவரை சும்மா ஓய்வெடுக்கச் சொல்ல முடியும்? சரி, அவர் குடும்பத்தில் ஒரே செல்ல மகன் என்பதால் இது அர்த்தமுள்ளதாகவே இருக்கிறது. அவர்கள் இவ்வளவு பண்பட்ட இளைஞரை வளர்த்திருக்கிறார்கள். அவரை இங்கே எல்லையில் வைத்திருப்பது அவரை துன்புறுத்துவது போன்றது. இராணுவ திருமணங்கள் மிகவும் கடினமானவை. குடும்ப குடியிருப்புகளில் வாழ்வது எளிதல்ல. தளபதி சாங் பணியில் இருக்கும்போது ஒரு வளர்ந்த மனிதர் மட்டும் குடும்பத்தை எப்படி வழிநடத்துவார்? 10 நாட்கள் அல்லது 2 வாரங்கள் என்பது குறுகிய பயணம். சில நேரங்களில் அவர்கள் 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் கூட இல்லாமல் போகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இருந்தால் ஒரு வளர்ந்த மனிதர் குழந்தையை மட்டும் எப்படி வளர்ப்பார்?
தினசரி வேலைகளுடன் இந்த இளைஞர் உயிர் வாழ முடியுமா? அதற்கு மேல் கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்களை கட்டாயப்படுத்திச் சேர்ப்பது அவரை பாதிக்கும். உங்கள் குடும்பம் இவ்வளவு முற்போக்காக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. யாரோ ஒருவர் அது மிகவும் அருமை என்றார். உங்கள் கைகள் ஒரு தொழிலாளியுடையது போல இல்லாமல் அறிஞருடையது போல இருக்கின்றன. எனக்கு மகிழ்ச்சி பொங்கியது. பல வாய்ப்புகள் வந்துவிட்டன. நான் இப்போதே இடைமறித்து என்னால் எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த பெண்கள் என்னை பயனற்றவன் என்று நினைப்பார்கள். சாங்கிங் கூட என்னை விவாகரத்து செய்ய இன்னும் உறுதியாக இருக்கலாம். அதனுடன் நான் நடிப்பதை நிறுத்தினேன். நான் பேசினேன். நீங்கள் சிரித்தாலும் பரவாயில்லை. என் பெற்றோர் என்னை எந்த வீட்டு வேலையும் செய்ய அனுமதித்ததில்லை. நான் துடைத்தாலோ அல்லது பாத்திரம் கழுவினாலோ என் சகோதரிகளை கவனக்குறைவாக இருந்ததற்காக அவர்கள் திட்டுவார்கள். எனக்கு சமைக்க தெரியாது. என் துணிகளை நானே துவைப்பதும் இல்லை. நான் தொடர்ந்தேன். கல்லூரியில் நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து சுத்தம் செய்ய ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு பணம் கொடுத்தேன். வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவே இல்லை. முந்தைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் தானியங்கி இயந்திரங்களே செய்ததால் ஆண்கள் அமைதியாக இருந்தனர். அவர் ஒரு தொலைதூர கிராமத்தில் இருந்து வந்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று தெரியாவிட்டால் அவரை ஒரு பணக்கார வீட்டு பையன் என்று நினைத்திருப்பார்கள். ஒரு கல்லூரி பட்டதாரி ஒரு துணைக்கு ஆள் பிடித்தார் என்று நினைக்கவே விசித்திரமாக இருந்தது. அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்கள் சாங் குயின் ஜுவானை பரிதாபமாக பார்த்தனர். அவளுக்கு எவ்வளவு மோசமான அதிர்ஷ்டம். அவளுடைய முதல் கணவன் அவளை ஏமாற்றிவிட்டான். இப்போது அவளுக்கு கிடைத்த இரண்டாவது வாய்ப்பில் அவளுடைய புதிய கணவன் ஒரு பயனற்ற செல்லமாக வளர்ந்த இளைஞனாக இருக்கிறான். அவன் ஏன் விவாகரத்து கேட்கிறான் என்பதில் ஆச்சரியமில்லை. அவனை இங்கே வாழ வற்புறுத்துவது அவனுக்கு ஒரு சித்திரவதையாகவே இருக்கும். அவர்களுடைய முகபாவனை மாறியதை கண்டபோது எனக்குள் ஒருவித திருப்தி ஏற்பட்டது. இனி அவர்கள் எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்று பார்க்கட்டும். லீஹாங் மாய் முதலில் சுதாரித்துக் கொண்டு என்னை பார்த்து ஒரு சங்கடமான புன்னகையை உதிர்த்தாள். ஏன் எல்லாரும் என்னை பார்க்கிறீர்கள்? உணவு ஆறிப்போவதற்குள் சாப்பிடுங்கள். இரவு உணவுக்கு பிறகு நான் அந்த ஆண்களுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் பேசி முடித்தபோது இரவு சுமார் காலை 8 மணி ஆகியிருந்தது. நாங்கள் வீட்டிற்கு செல்லும்போது சாங் குயிங் என்னுடன் நடந்து வந்தாள். குளிர்ந்த இரவு காற்றில் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. அப்படியே இராணுவ உடையில் என்னுடன் நடந்து வந்த அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் மிகவும் ஒதுங்கியும் நெருங்க முடியாதவள் போலவும் இருந்தாள். தற்செயலாக எனக்கு கிடைத்த மனைவிக்கு ஒரு தளபதிக்குரிய கம்பீரம் இருந்தது. இரட்டை மேற்கோள் குறி. இன்றைய இரவுக்காக நான் வருந்துகிறேன் என்று அவள் முணுமுணுத்தாள். அவர்கள் தானாகவே இதை ஏற்பாடு செய்தார்கள். தலைமைத்துவம் எங்களை கவனித்துக் கொள்ள விரும்புகிறது. அந்த பெண்கள் உதவ நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துவிட்டார்கள். சாங் குயின் ஜுவானின் குரல் அமைதியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. ஆனாலும் அவள் உண்மையிலேயே வருத்தப்படுகிறாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் மன்னிப்பு கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்காக கவலைப்படாதீர்கள். எனக்கு புரிகிறது. நான் பதிலளித்தேன். அவர்கள் நல்ல நோக்கத்துடன் தான் செய்தார்கள். மேலும் அவர்களுக்கு நம் நிலைமை தெரியாது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உண்மையில் இன்றைய இரவு உணவை நான் ரசித்தேன். சாங் குயின் ஜுவான் என்னை கூர்ந்து கவனித்தாள். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா என்று அவளால் கணிக்க முடியவில்லை. நான் கோபப்படவோ அல்லது கர்வம் கொள்ளவோ இல்லை என்றாலும் நான் என் உண்மையான எண்ணங்களை மறைக்கிறேன் என்று அவள் உறுதியாக நம்பினாள். இரவு உணவின் போது கூட என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. நான் சாப்பிடுவதை அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள். நான் முக்கிய உணவுகளைச் சாப்பிட்டேன். ஆனால் ரொட்டியையும் வேகவைத்த பண்டங்களையும் தொடவே இல்லை. அவள் கொண்டு வந்த உணவு மீதமாகியிருந்தது. நான் வயிறு நிறைந்ததால் மட்டுமல்ல, அது என் சுவைக்கு ஏற்றதாக இல்லாததால்தான். இருந்தாலும் நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவளுடைய உணர்வுகளை புண்படுத்த விரும்பாமல் எந்த புகாரும் சொல்லாமல் அமைதியாகச் சாப்பிட்டேன். இதை உணர்ந்த அவள் என் கனிவான நடத்தையை பாராட்டத் தொடங்கினாள். சிறிது இடைவெளிக்குப் பிறகு அவள் பேசினாள். முதலில் உன் அறைக்கு திரும்பிச் செல். உன் சாமான்களை எடுத்து வர யாரையாவது அனுப்புகிறேன். உனக்காக நிலக்கரி அடுப்பை பற்ற வைக்கிறேன் என்று அவள் சேர்த்து கூறினாள். நிலக்கரியை மாற்றி நெருப்பு அணையாமல் பார்த்துக் கொள்வதை மட்டும் நினைவில் கொள். அது எப்படி என்று உனக்கு தெரியுமா? நான் உடல் உழைப்பில் மந்தமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அடிப்படை பொது அறிவு இல்லை என்று அர்த்தமல்ல. ஒரு சாதாரண நிலக்கரி அடுப்பை கூட என்னால் கையாள முடியாது என்று அவள் நினைத்தது அவமானமாக இருந்தது. நான் சிரித்துக்கொண்டு நிச்சயமாக நீ விளையாடுகிறாய் என்று நினைக்கிறேன் என்றேன். கமாண்டரின் மகனே, இதை குழந்தை கூட செய்துவிடும். என் பதிலைக் கேட்டு அவள் வாயோரம் லேசாக துடித்தது. அவள் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. பிறகு அடுப்பை பற்ற வைப்பது பற்றி என்ன நினைக்கிறாய்? அவள் கேட்டாள். கவலைப்படாதே, நானே அதைச் செய்து தருகிறேன். அடுத்த சில நாட்களுக்கு துணிகளை துவைக்க வேண்டுமானால் நீயேதான் துவைக்க வேண்டும். உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அக்கம்பக்கத்து பெண்களிடம் உதவி கேட்கச் சொல்கிறேன். வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். நான் குறுக்கிட்டேன். என்னுடைய துணிகளை நானே துவைத்துக் கொள்வேன். அவை அவ்வளவு அழுக்காக கூட இல்லை. ஒருமுறை அலசினாலே போதும். தயவு செய்து யாரையும் அழைக்காதே. எனக்கு இன்னும் கொஞ்சம் கௌரவம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கூலிக்கு வேலை செய்பவர்கள் அல்ல. என் அழுக்கு துணிகளை துவைக்க அவர்களிடம் கொடுப்பது எனக்கு தர்மசங்கடமாக இருக்கும். மேலும் துணி துவைப்பது எளிதானதுதானே. ஒரு தொட்டியில் ஊற வைத்து லேசாக தேய்த்து சோப்பை நீக்கிவிட்டு காயப்போட வேண்டியதுதான். எளிது. குடும்ப அறைகளுக்கு திரும்பிச் சென்ற பிறகு சூழல் சற்று அசௌகரியமாக இருந்தது. நான் ஏதோ அந்நியனைப் போல உணர்ந்தேன். நான் எங்கு சென்றாலும் கண்கள் என்னையே பின்தொடர்ந்தன. அந்த வதந்தி பேசும் பார்வைகள் எனக்கு எரிச்சலை தந்தன. வானத்தை பார்த்துவிட்டு துவைக்கும் தொட்டியை எடுத்துக்கொண்டு பொது குளியல் அறைக்குச் சென்றேன்.
சுமார் 30 நிமிடங்களுக்குப் பிறகு துவைத்த துணிகளுடன் மெதுவாக திரும்பி வந்தேன். நான் அங்கே இருந்தபோதே துணிகளை துவைத்துவிட்டேன். 3வது மாடியை அடைந்ததும் நான் உறைந்து நின்றேன். சுன்கிங் என் கதவுக்கு வெளியே அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் துணிகளை காயப்போட உள்ளே சென்றுவிட்டு மீண்டும் வெளியே வந்து அவள் உதவியாளர்களுக்கு கட்டளையிடுவதை பார்த்தேன். அக்கம்பக்கத்தினர் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். என் கமாண்டரின் மகனே, நீங்கள் எவ்வளவு அக்கறையுள்ளவர். அவர்களில் ஒருவர் கேலி செய்தார். அவன் ஒரு படித்தவன், பேனாவை மட்டும் கையாள தெரிந்த செல்லம் வளர்த்த பணக்கார பையன். அவனால் எப்படி இவ்வளவு அழுக்கு வேலையை செய்ய முடியும்? தேவையில்லாததை பேசாதே. மற்றொருவர் இடையில் புகுந்தார். அவன் நல்ல விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் படிப்பில் பிஸியாக இருந்தான். எப்போதும் தேர்வில் கடைசி இடத்தை பிடித்து சளியும் மண்ணும் படிந்த முகத்துடன் வரும் உன் மகன் டெடனைப் போல அல்ல. பா, வாயை மூடி பேசு. என் டேதனின் மீது அவ்வளவு பரிதாபம் இருந்தால் அவனை சில நாட்கள் உன்னுடன் தங்க வைக்கலாமே. டேதன் எப்போதும் கோழி மற்றும் நாய்களை துரத்திக் கொண்டிருப்பதை அறியாத கிழவியே. பள்ளி முடிந்ததும் அவன் முற்றத்தில் கண்டபடி ஓடி அழுக்கோடு வருகிறான். கடந்த மாதம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே வந்ததும் அவனை அடிக்க முயன்றாய். அவன் ஓலமிட்டு அழ நீ தெருவெங்கும் அவனை துரத்தினாய். அவன் மீண்டும் தேர்ச்சி பெறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இருவரும் வெடித்துச் சிரித்தனர். நான் சற்று திகைத்து நின்று கொண்டிருந்தேன். சரி, சண்டையிடுவதை நிறுத்துங்கள். மற்றொரு அண்டை வீட்டார் குறுக்கிட்டார். இப்படி நடந்து கொள்ள உங்கள் இருவருக்கும் வயது முதிர்ந்துவிட்டது. உள்ளே சென்று தூங்குங்கள். நான் என் மூக்கை தேய்த்தபடி சங்கிங் ஹுவானை பார்த்து சங்கடமாக உணர்ந்தேன். சங்கிங் ஹுவான் அந்த சத்தத்தையே கேட்காதது போல் இருந்தார். அவரது முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. சரி, நிலக்கரி வில்லைகளை மாற்ற மறந்துவிடாதே என்றார் அவர். நன்றி, நான் பதிலளித்தேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்கு மன்னிக்கவும். நல்ல வேளையாக இது நீண்ட காலம் இருக்காது. இல்லையெனில் ஒரு வளர்ந்த ஆணாக நான் மிகவும் வெட்கப்படுவேன். சங்கிங் தலையசைத்துவிட்டு சென்றார். நான் கதவை மூடி பெருமூச்சு விட்டேன். இந்த அறிமுகமில்லாத இதத்திற்கு நான் இன்னும் பழகவில்லை. இது முற்றிலும் இயற்கையற்றதாக உணர்ந்தது. நான் உடல் நீட்டி பெருமூச்சு விட்டு என் செருப்புகளை கழற்றி தரையில் கலைந்து போட்டேன். படுக்கையில் பின்னோக்கி விழுந்து என் முகத்தை போர்வையினுள் புதைத்துக் கொண்டேன். 3வது நாள் காலை வெளியே கேட்ட சத்தத்தாலும் பெற்றோரின் திட்டும் அண்டை வீட்டாரின் வாழ்த்தொலிகளும் என் அறைக்குள் புகுந்தன. அது பெரும் குழப்பமாக இருந்தது. ஒரு பரபரப்பான சந்தையில் தூங்குவது போல் இருந்தது. நான் போர்வையை போர்த்திக் கொண்டதும் யாரோ கதவை தட்டினார்கள். பாதி தூக்கத்தில் கொட்டாவிவிட்டபடி கால்களை இழுத்துக்கொண்டு கதவை திறக்கச் சென்றேன். அங்கே முழு சீருடையில் காலை உணவருந்த தயாராக சங்கிங் ஹுவான் நின்றிருந்தார். கனத்த கண்களை திறக்க போராடியபடி உள்ளே வா என்று முணுமுணுத்துவிட்டு படுக்கையை நோக்கி திரும்பினேன். கதவை திறந்து வைத்துவிட்டு மீண்டும் படுக்கையில் விழுந்து ஆழ்ந்த உறக்கத்தை தொடர்ந்தேன். சங்கிங் ஹுவான் உணவு கொள்கலனை பிடித்தபடி திகைப்புடன் வாசலில் நின்றார். முந்தைய நாளும் நான் மதியம் வரை தூங்கியிருந்தேன். காலை உணவு கொண்டு வருவது அர்த்தமற்றதாக தெரிந்தது. ஆனால் அவர் வந்துவிட்டதால் உள்ளே கொண்டு செல்ல முடிவு செய்தார். என் அறையை கடக்கும்போது உள்ளே பார்த்த அவர் தரையில் திறந்திருந்த என் சூட்கேஸை கவனித்தார். துணிகள் கலைந்து கிடக்க அதனுடன் பல மர்மமான ஜாடிகளும் பாட்டில்களும் இருந்தன. அந்த சூட்கேஸ் எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது என்பதே அவரது முதல் எண்ணமாக இருந்தது. பிறகு அவர் தரையில் சிதறிக் கிடந்த என் செருப்புகளை பார்த்தார். உள்ளே வந்த அவள் அவற்றை எடுத்து கட்டிலின் ஓரத்தில் நேர்த்தியாக அடுக்கி வைத்தாள். அவள் அருகிலேயே இருந்தும் நான் முன் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கியது மிகவும் பொறுப்பற்ற செயலாக இருந்தது. நீ உண்மையிலேயே ஒரு பிடிவாதக்காரன் என்று அவள் முணுமுணுத்தாள். காலை உணவை மேஜையில் வைத்திருக்கிறேன். நீ எழுந்ததும் அதை சூடுபடுத்திக்கொள் அல்லது மதியம் நான் கொண்டு வரும் வரை காத்திரு. அவளது அமைதியான குரல் அமைதியான அந்த வீட்டில் எதிரொலித்தது. பதில் எதுவும் கிடைக்காததால் பெருமூச்சுடன் தன் நெற்றியை தேய்த்து கொண்டாள். தூக்கத்தில் இருப்பவரிடம் பேசுவதில் எந்த பயனும் இல்லை. அவன் எதையும் கேட்கப் போவதில்லை. கிளம்புவதற்கு முன் ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை. ஆனால் கதவருகே அவன் என் காலணிகளை தயார் செய்து வைத்திருந்தது சிந்திக்க வைத்தது. நான் சொல்கிறேன் கேள். அதிகாலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றபோது அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவனை தாழ்வாக நினைக்காதே. அந்த பையன் எங்கோ ஒரு மூலையிலிருந்து வந்தவன். இருந்தாலும் தலைநகரில் கல்லூரிக்குச் சென்றபோது அவன் குடும்பத்தினர் வாடகைக்கு வீடு எடுத்து அவனுக்கு உதவியாளரையும் அமர்த்தினர். உண்மையாகவா இது நிஜம்தானா? ஆணாக இருந்தும் இவ்வளவு மென்மையாக ஒரு பெண் குழந்தையைப் போல இருப்பது ஆச்சரியமில்லை. அவன் ஒரு செல்லம் கொஞ்சப்பட்ட செல்வந்த வீட்டு பையன் இல்லையா? வேலைக்காரியை அமர்த்துவதா? வேலைக்காரர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டுமே. உண்மைதான். அவனுக்கு சமைக்கவோ துணி துவைக்கவோ கூட தெரியாது என்று கேள்விப்பட்டேன். அவன் தனியாக வாழ்வதை நினைத்து அவன் குடும்பத்தினர் பயந்தனர். அவனுக்கு அக்காக்கள் மட்டுமே உண்டு. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஆண் பிள்ளை அவன். கல்லூரிக்குச் சென்ற ஒரே பையன். அதனால்தான் அவனை அவ்வளவு சீராட்டி வளர்த்தனர். கர்னல் சாங் தினமும் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வருவது ஆச்சரியமில்லை. இந்த சிறுவனுக்கு சமைக்க தெரியாது என்று அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவள் உணவு கொண்டு வராவிட்டால் அவன் பசியால் வாட மாட்டானா?
ஹா நீ வேடிக்கையாக பேசுகிறாய். ஆனால் அது உண்மையாக இருக்க முடியாது. நேற்று இரவு குளியல் அறையிலிருந்து வந்தபோது பொதுக்குழாய் அருகில் அவன் துணி துவைப்பதை பார்த்தேன். உனக்கு என்ன தெரியும்? நானும் நேற்று துணி துவைக்கச் சென்றபோது அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பையன் அதிகப்படியான துணி துவைக்கும் பவுடரை போட்டான். முழுக்க நுரையாய் இருந்தது. அழுக்கு நீங்கும் முன்பே அவன் அதை வெளியே எடுத்துவிட்டான். என்ன வீண் வேலை! இங்கே அவனை சீராட்ட வேலைக்காரிகள் இல்லை. அதனால் அவன்தான் செய்ய வேண்டும். அவர்கள் விவாகரத்தைப் பற்றி பேசுவதில் ஆச்சரியமில்லை. இதுபோன்ற கிராமத்து பையனை நான் பார்த்ததே இல்லை. சாதாரணமானவர்கள் 5 அல்லது 6 வயதிலேயே வயல் வேலைக்குச் சென்று விடுவார்கள். கல்லூரியில் படிக்கும்போதும் வேலைக்காரி தேவைப்படும் ஒரே ஆள் அவன் மட்டும்தான். அவன் கைகளை மட்டும் பார். அவை பேனாவை பிடிப்பதற்காகவே படைக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்கள் நம்மை போன்ற உழைக்கும் மக்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள். உண்மையைச் சொல்லப்போனால் அந்த பையன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறான். சரி, எந்த வேலையும் செய்யத் தெரியாமல் வீட்டிலும் உதவாமல் இருந்தால் அழகாக இருப்பதில் என்ன பயன்? உண்மையைச் சொன்னால் அவர்கள் விவாகரத்து செய்து கொள்வதே நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. அவள் பணி நிமித்தமாக வெளியே செல்கிறாள். வாரக்கணக்கில் வீடு திரும்புவதில்லை. அவள் திரும்பி வரும்போது வீட்டிற்குள் காலை வைப்பதற்கு ஒரு சுத்தமான இடமாவது இருக்குமா? இருந்தாலும் அந்த பையன் மிகவும் அழகாக இருக்கிறான். அவனை பார்ப்பதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதனாலேயே என்னை பற்றிய கிசுகிசுக்கள் காட்டுத்தீயாக பரவி அர்த்தமற்ற வதந்திகளாக மாறின. இதற்கெல்லாம் இலக்கான நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். நான் விழித்தபோது நேரம் ஏற்கனவே 11 மணியை தாண்டியிருந்தது. வழக்கம் போல சோம்பேறித்தனமாக எனது வாளி மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டு பொதுக்குழாய்க்குச் சென்றேன். நான் அங்கு செல்லும்போது சிலரை கடந்தேன். அவர்களின் பார்வை வழக்கத்தை விட விசித்திரமாக இருந்தது. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தேன். நிஜமாகவே அவர்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறார்கள்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நல்ல வேளையாக எனக்கு சமூக பயம் இல்லையென்றால் என்னால் இதை கடந்திருக்க முடியாது. குளித்து முடித்ததும் மேஜையில் இருந்த காலை உணவை பார்த்து உறைந்து போனேன். இருங்க, இன்று காலை சாங் கிங் ஹுவான் வந்தாரா? என் நெற்றியில் நானே அடித்துக் கொண்டேன். நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? கடவுளே, அவள் கதவருகே நிற்க நான் பாட்டுக்கு தூங்கச் சென்று விட்டேனே. மேஜையில் இந்த காலை உணவு இல்லையென்றால் நான் இதை முற்றிலும் மறந்திருப்பேன். நான் நடந்து சென்று உணவு பெட்டியை திறந்தேன். ஓ, இன்று காலை கஞ்சி வைத்திருக்கிறார்களா? இது மக்காச்சோள ரவை மற்றும் பிற தானியங்கள் கலந்த கஞ்சியாக தெரிகிறது. அதற்கு அருகில் சில ஊறுகாய் மற்றும் ஆவியில் வேகவைத்த பன்கள் இருந்தன. மீண்டும் அந்த பன்களா? 3 நாட்களாக ஒவ்வொரு வேளையும் கோதுமை உணவே கிடைக்கிறது. இப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நானே ஒரு பன்னாக மாறிவிடுவேன் போலிருக்கிறது. மேஜையில் இருக்கும் காலை உணவை பார்க்கும்போது பசி எடுப்பது போல இருக்கிறது. ஆனால் இது வயிற்று பசி அல்ல. என் வாயும் வயிறும் ஏதோ ஒன்று இல்லாமல் மிகவும் வெறுமையாக உணர்கின்றன. சிறிது தயக்கத்திற்கு பிறகு அதை தவிர்க்க முடிவு செய்தேன். சாங் கிங் ஹுவான் இன்று வேலையாக இருந்ததால் மதியமோ அல்லது இரவோ வரவில்லை. அவள் வராதது எனக்கு சிறிது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் உணவு கொண்டு வருவது அவளது கனிவு. அதற்கு அவள் கடமைப்பட்டவள் அல்ல என்று என்னையே நினைவூட்டிக் கொண்டேன். இலவச உணவும் தங்குமிடமும் பெற்று நான் பல நாட்களாக இங்கே ஒட்டிக்கொண்டிருக்கிறேன். இதுவே எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். மதிய வேளையில் காலை உணவைச் சூடுபடுத்தி சாப்பிட்டுவிட்டு அறையில் வெறுமனே அமர்ந்து விண்வெளியை பார்த்து கொண்டிருந்தேன். தொலைபேசி இல்லை, தொலைக்காட்சி இல்லை, நண்பர்கள் இல்லை, புத்தகங்கள் இல்லை. செய்வதற்கு ஒரு சிறிய வேலையை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இந்த காலத்திற்கு வந்ததிலிருந்து பழகிக் கொண்டாலும் இது மிகவும் சலிப்பாக இருக்கிறது. வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் என் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தபடி அங்கேயே அமர்ந்திருந்தேன். களைப்பாக இருந்தபோது படுத்துக் கொண்டேன். தாகமாக இருந்தபோது தண்ணீர் குடித்தேன். தூக்கம் வந்தபோது தூங்கினேன். நள்ளிரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது ஒரு ஆணின் கோபமான கர்ஜனையும் பெண்ணின் கடுமையான திட்டும் குழந்தையினுடைய சத்தமான அழுகையும் என் காதுகளில் ஒலித்தன. இதை கேட்டதும் நான் ஒரு பயங்கரமான கனவில் சிக்கிக் கொண்டதாக நினைத்து திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். ஆனால் அந்த சத்தம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நான் முழுமையாக விழித்திருப்பதை உணர்ந்து கதவை திறந்து வெளியே வந்தேன். 3வது மாடி நடைபாதை முழுவதும் வேடிக்கை பார்ப்பவர்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் அனைவரும் முற்றிலும் உதவியற்றவர்களாக தெரிந்தனர். கடந்து சென்ற ஒரு முதியவர் நான் கதவை திறப்பதைக் கண்டு, ஏய் தம்பி என்று அன்புடன் வரவேற்றார். உங்களையும் அவர்கள் எழுப்பிவிட்டார்களா? இது அடுத்த வீடு. கம்பெனி கமாண்டர் ஜோவின் வீடு. அவரது மனைவி லியூ சுங்குவா இப்பதான் ஊரிலிருந்து அவரை பார்க்க வந்திருக்கிறார். அவளுக்கு கோபம் அதிகம். எப்போதும் அவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பாள். இந்த முறை எதற்காக என்று யாருக்கு தெரியும்? நான் சுற்றிலும் பார்த்தேன். நள்ளிரவில் தூங்கவிடாமல் இப்படி செய்கிறார்களே என்று சிலர் வெறுப்புடன் புலம்பிக் கொண்டிருந்தனர். மற்றவர்கள் அந்த சண்டையை வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். 2 அல்லது 3 பேர் ஒன்றாக கூடி ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். என் கை பைஜாமா பையில் இருந்தது. பகலில் நான் அதில் போட்டிருந்த சேஃப்டி பினை தொட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த பெண் அழுது கொண்டிருந்த குழந்தைகளை வாசலுக்கு தள்ளிவிட்டு உள்ளே இருந்தவனை பார்த்து உரக்க கத்தினாள்.
ஜோ காங், நீ ஒரு வெட்கங்கெட்டவன். பகலில் வந்த அந்த பெண் யார் என்று இப்போதே எனக்குச் சொல், இல்லையென்றால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இப்போதே ஊருக்குப் போய்விடுவேன். அவளை எனக்கு தெரியாது என்றுதான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. அவள் வெறும் வழிதான் கேட்டாள். உனக்குச் சிறிதாவது வெட்கமாக இல்லையா? அவளது எந்த வார்த்தை லியூ சுங்குவாவை ஆத்திரமூட்டியதோ தெரியவில்லை. அவள் தன் நகங்களால் ஜோ காங்கை கீறி தாக்கத் தொடங்கினாள். வலியை உணர்ந்த ஜோ காங் அவளை தடுக்க அவசரமாக தன் கையை நீட்டினான். தவறுதலாக அவள் மீது பட்டுவிட்டது. நீ என்னை அடிக்கிறாயா? மற்றொரு பெண்ணுக்காக என்னை அடிக்கிறாயா? பகலில் அவளிடம் எவ்வளவு இனிமையாகச் சிரித்து பேசினாய். இப்போது நான் உனக்கு அவமானமாக தெரிகிறேனா? ஜோ காங், நான் உன்னுடன் சாகுமட்டும் சண்டையிடப் போகிறேன். அவள் அவனை நோக்கி பாய்ந்து தன் பலம் முழுவதையும் கொண்டு உதைத்து பிராண்டினாள். ஜோ காங்கும் கோபமடைந்தான். இந்த குழப்பமான காட்சியைக் கண்ட பார்வையாளர்கள் திகைத்துப் போய் சண்டையை தடுக்க விரைந்தனர். அந்த கிராமத்து பெண்ணின் சண்டையிடும் சக்தியை அனைவரும் குறைத்து மதிப்பிட்டனர். அவர்களால் அவர்களை பிரிக்கவே முடியவில்லை. அவர்கள் மேலும் மேலும் கடுமையாக சண்டையிட்டதால் அந்த இடமே பெரும் குழப்பத்தில் இருந்தது. அண்டை வீட்டாரான ஆணி கதவருகே குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தால் குழந்தைகள் இன்னும் சத்தமாக அழுதனர். இவ்வளவு இரைச்சலாக இருந்ததால் என் தலை வெடித்துவிடுமோ என்று தோன்றியது. அதற்கு மேல் அந்த பெண் மிகவும் ஆவேசமாக இருந்தாள். அவளது கண்கள் முழுவதும் இரத்தச்சிவப்பாக இருந்தன. அதிக இரத்த அழுத்தத்தினால் அவள் அடுத்த நொடியே மயங்கி விழுந்து விடுவாளோ என்று நான் உண்மையில் கவலைப்பட்டேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு என் பாக்கெட்டில் இருந்த சேஃப்டி பின்னை நேராக்கி வேகமாக முன்னேறி அவளது தோளை பிடித்து இழுத்தேன். அந்த உந்து சக்தியால் அவள் ஒரு அடி பின்னோக்கி தள்ளப்பட்டாள். இருவரும் தற்காலிகமாக பிரிக்கப்பட்டனர். அவள் திகைத்து நின்றபோது என் கையில் இருந்த சேஃப்டி பின்னை வைத்து அவளது உடலின் மேல் பகுதி வர்ம புள்ளிகளில் வேகமாக குத்தினேன். அவளது உடல் முழுவதும் உடனடியாக மரத்துப் போகத் தொடங்கியது. வலிமை இழந்தது. நான் இரண்டாவது முறை வேகமாக குத்தினேன். அவளது இறுக்கமான முகம் தளர்வடையத் தொடங்கியது. அவள் சோர்வாகவும் தூக்கமாகவும் காணப்பட்டாள். தீவிர கோபத்திற்கு பிறகு திடீரென தளர்வடைவதால் ஏற்படும் இயல்பான எதிர்வினை இது என்று எனக்கு தெரியும். அவளை மெதுவாகத் தாங்கி சோபாவில் படுக்க வைத்தேன். அவள் ஆழ்ந்து தூங்கினாள். நான் மிக வேகமாகச் செயல்பட்டதால் இவை அனைத்தும் நொடிப்பொழுதில் நிகழ்ந்தன. எனக்கு பின்னால் இருந்த பார்வையாளர்கள் என்ன நடந்தது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். நிமிர், கர்னல் சாங்கின் புதிய கணவர் இப்போது என்ன செய்தார்? இதற்கிடையில் பணியிலிருந்து திரும்பிய சாங்கிங் ஹுவாங் திடீரென இன்று அகினுக்கு நான் உணவு கொண்டு செல்லவில்லையே என்று உணர்ந்தார். அவன் தானாகவே உணவகத்திற்குச் சென்று உணவு உண்பானா? சில நாட்களாகத்தான் உணவு கொண்டு செல்கிறேன். அதற்குள் அது எனக்கு பழக்கமாகிவிட்டது. இரட்டை மேற்கோள்குறி. அகின் ஒரு வளர்ந்த மனிதன். நிச்சயமாக அவன் பசியால் இறக்க மாட்டான். திடீரென்று யாரோ ஒருவர் விரைந்து வந்து கதவை அவசரமாக தட்டினர். கர்னல் சாங், இது மோசமாகிவிட்டது. கம்பெனி கமாண்டர் ஜோவும் அவரது மனைவியும் விடுதியில் சண்டையிடுகிறார்கள். உங்கள் கணவரும் அதில் சிக்கிக்கொண்டார். என்ன சொன்னாய்? அகின் ஒரு தம்பதியினரின் சண்டையில் சிக்கிக்கொண்டானா? உங்கள் கணவர் கமாண்டர் ஜோவின் மனைவிக்கு ஏதோ செய்தார். இப்போது அவள் சுயநினைவின்றி இருக்கிறாள். விடுதியில் இருந்த பெண்கள் அவளை பரிசோதிக்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவளை பரிசோதிக்க 2 குழந்தைகளும் விக்கல் வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். கமாண்டர் ஜோவும் தனது காயங்களுக்கு சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு சென்றார். இது ஒரு பெரிய விவகாரமாக மாறிவிட்டது. படைப்பிரிவு தளபதியும் அரசியல் ஆணையரும் கூட மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர். தளபதி ஜோ தனது வீட்டு விஷயங்களை நிர்வகிக்க தவறியது ஒருபுறம் இருக்கட்டும், இப்போது இது வெளியாட்களையும் உள்ளடக்கியது. மருத்துவமனையின் சிறிய கிளினிக்கிற்குள் 2 குழந்தைகளும் ஸ்டூல்களில் அமர்ந்து செவிலியர் கொடுத்த வெதுவெதுப்பான நீரை மெதுவாக குடித்துக் கொண்டிருந்தனர். தளபதி ஜோ அருகில் அமர்ந்து செவிலியர் தனது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒத்துழைத்தார். அவரது முகம் மற்றும் கழுத்து முழுவதும் பல ஆழமான கீறல்கள் இருந்தன. எரிச்சலூட்டும் கிருமிநாசினி தடவப்பட்டபோது அவர் அமைதியாக தனது கைகளை இறுக மூடிக்கொண்டார். படுத்தகையில் இன்னும் சுயநினைவின்றி சுன்குவோ கிடந்தாள். தலைவர்கள் மற்றும் அங்கிருந்து கிளம்பாத பல அண்டை வீட்டாரை பார்த்தபோது ஜோ தலைகுனிந்து நீண்ட நேரம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நின்றார். இதற்கிடையில் நான் நிதானமாக சுவரில் சாய்ந்து கைகளை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு முகத்தில் லேசான புன்னகையுடன் சாதாரணமாக இருந்தேன். ஆனால் என் கண்களில் இருந்த குளிர்ச்சி மட்டும் ஏதோ சொல்லியது. செகிங் வான் என்னை அழைத்தாள். அவளை பார்க்க நான் தலை திருப்பினேன். அவளது தலைமுடி இன்னும் முழுமையாக உலராத நிலையில் அவள் அவசரமாக வந்திருந்தாள். அவள் குளித்துவிட்டு வந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு இயல்பான எளிமையான அழகை தந்தது. கிசுகிசுக்கும் வயதான பெண்களின் கூட்டத்திற்கு மத்தியில் அவள் இன்னும் வசீகரமாக தெரிந்தாள். அங்கே நின்றிருந்த என்னை அவள் பார்த்ததும் வேகமாக முன்னால் வந்தாள். என்ன நடந்தது? அவள் சற்று கோபமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். ஆனால் நான் வாயை திறப்பதற்கு முன்பே அவள், உனக்கு காயம் எதுவும் ஏற்பட்டதா என்று கேட்டாள். அவளது கண்களில் எனக்கான உண்மையான அக்கறை நிறைந்திருக்க நான் அந்த பெண்ணையே வெறித்து பார்த்தேன். சுற்றியிருந்த கூட்டம் முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்தது. கேர்னல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? லியூ சுன்குவா சுயநினைவின்றி படுக்கையில் கிடக்கிறாள். அது உனக்கு தெரியவில்லையா? தளபதி ஜோவின் முகம் முழுவதும் கீறல்கள் உள்ளன. உன்னால் பார்க்க முடியவில்லையா? உனது இந்த இளம் கணவன் மட்டுமே இங்கே நன்றாக நிற்பதை உன்னால் பார்க்க முடிகிறதா?
கேர்னல், உண்மையில் சுன்ஹுவா இன்னும் கண் விழிக்கவில்லை. அந்த நேரத்தில் உங்கள் கணவர் ஒரு ஊசியை எடுத்து அவளை 2 முறை குத்திவிட்டு அறைக்குள் கொண்டு சென்றார். நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றபோது அவளை எழுப்ப முடியவில்லை. அவர்களின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. இந்த மென்மையான, நாகரிகமான மனிதர் ஒரு ஊசியின் மூலம் ஒருவரை அமைதியாக மயக்கமடையச் செய்யும் திறன் கொண்டவர். இது மிகவும் பயங்கரமானது. எனக்கு அருகில் நின்றிருந்த சாங்கிங் ஜுவானை பார்த்து நான் அமைதியாக விளக்கினேன். தளபதி ஜோவும் அவரது மனைவியும் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவளது இரத்த அழுத்தம் அதிகரித்து கண்கள் சிவந்து போயின. அவளுக்கு மூளைக்குள் இரத்தப்போக்கு ஏற்பட்டுவிடுமோ என்று நான் அஞ்சினேன். அதனால் அவளை அமைதிப்படுத்த நான் அவளுக்கு 2 முறை ஊசி குத்தினேன். அவள் விழித்துக் கொண்டால் சரியாகி விடுவாள். எனது கம்பீரமான குரல் அனைவரின் காதுகளிலும் ஒலித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். சத்தத்தை கேட்டு பிரிகேட் கமாண்டர் ஜான் ஹாங்வூ மற்றும் அவரை பின்தொடர்ந்த அரசியல் கமிஷனர் வந்தனர். அரசியல் கமிஷனர் லீ ஹாங் ஜோகாங், இது மீண்டும் உங்கள் குடும்ப விவகாரமா? என்ன நடக்கிறது இங்கே? இந்த முறை அவள் முற்றிலும் நியாயமற்று நடந்து கொள்கிறாள். நான் உன்னை திட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. சுன்ஹாங் ராணுவத்தில் சேர ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வந்திருக்கிறாள். அவளை சற்று விட்டுப்பிடி. நீங்களே நீதிபதியாக இருங்கள். இன்று ஒரு பெண் என்னிடம் வழி கேட்டாள். நாங்கள் 2 வாக்கியங்கள் மட்டுமே பேசினோம். அதற்குள் எனக்கு கள்ளத்தொடர்பு இருப்பதாக அவள் நம்புகிறாள். சொல்லுங்கள், நான் எப்படி அவளுக்கு அடிபணிந்து போக முடியும்? பிரிகேட் கமாண்டர் லியூ சுன்ஹுவா உண்மையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் விரைவில் விழித்துக் கொள்வார். லியூ ஹாங் மாய், உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளது. வழக்கமாக நீங்கள் கோபத்தை குறைத்து அதிக உணர்ச்சிவசப்படாமல் இருக்க வேண்டும். அவர் சொன்னது அப்படியே நடந்தது. லியூ சுன்ஹுவா வெறும் தூக்கத்தில்தான் இருந்தார். அவர் ஊசிகளை பயன்படுத்தி 2 முறை குத்தி அவரை தூங்க வைத்தார். அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகம் என்பதையும் அவர் கவனித்துவிட்டார். இது நம்பவே முடியாதது. ஹா ஹா. அனைவரின் வியப்பு நிறைந்த பார்வைகளுக்கு மத்தியில் நான் மெளனமாக என் முகத்தை உயர்த்தினேன். என்ன ஒரு கேலி இது! நான் 3 வயதிலேயே பாரம்பரிய மருத்துவத்தை கற்கத் தொடங்கினேன். ஒரு சிறிய அக்குபஞ்சர் புள்ளி எனக்கு விளையாட்டை போன்றது. எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்து அவர்களை கலைந்து செல்லச் சொன்னேன். இரவு 2 மணி. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது குளிர்ந்த காற்று வீசியது. பைஜாமாவில் இருந்த நான் என் கைகளை தேய்த்து கொண்டேன். சாங்கிங் ஹுவான் தன் இராணுவ மேலங்கியை என்னிடம் நீட்டினாள். அவளுக்கு அது எங்கிருந்து கிடைத்தது என்று தெரியாமல் நான் திகைத்தேன். அவள், நீங்கள் குறைவாக ஆடை அணிந்திருக்கிறீர்கள். நான் பணியில் இருந்த மருத்துவரிடம் கேட்டு கடன் வாங்கினேன். நாளை அதை திருப்பி தந்துவிடுங்கள் என்றாள். நான் அதை என் மீது போர்த்திக் கொண்டு அருகில் இருந்தவளை பார்த்தேன். தெருவிளக்கின் மென் ஒளி அவளது முகத்தில் விழுந்து அவளது இயல்பான கடுமைக்கு இடையே ஒரு மென்மையை காட்டியது. நன்றி என்று நான் கூறினேன். எனது ஒப்பந்த மனைவி ஆச்சரியப்படும் வகையில் அக்கறையாக இருந்தாள். இராணுவ மருத்துவமனையிலிருந்து குடும்ப குடியிருப்புக்கு இன்னும் சற்று தூரம் இருந்தது. அந்த குழப்பமான இரவுக்கு பிறகு இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. ஏய் என்று அவள் அழைத்தாள். பேசலாமா? நிச்சயமாக. எதைப் பற்றி? நீ ஒரு மேற்கத்திய மருத்துவர் அல்லவா? எப்படி உனக்கு அக்குபஞ்சர் புள்ளிகளில் இவ்வளவு தேர்ச்சி இருக்கிறது? நான் 3 வயதிலேயே பாரம்பரிய சீன மருத்துவத்தை கற்கத் தொடங்கினேன். உனக்கு இவ்வளவு திறமை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஓ, அடுத்த முறை நன்றாக விழித்துக் கொள்ளும் வரை கதவை திறக்காதே, சரியா? இந்த இராணுவ தளம் பாதுகாப்பானது. கெட்டவர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று தெரியும். மேலும் நீ மட்டும்தான் என்னை தேடி வருவாய். கவலைப்படாதே, இனி நான் அப்படிச் செய்ய மாட்டேன். நான் பாதி தூக்கத்தில் இருந்தபோது வீட்டில் இருப்பதாக நினைத்து அறியாமல் கதவை திறந்துவிட்டேன். புரிகிறது. சரி, யுக்கன், உனக்கு என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? சாங்கிங் ஹுவானின் அந்த திடீர் கேள்வி என் இதயத்தை ஒரு கணம் துடிக்க வைத்தது. தெருவிளக்கு அவளது நிழலை நீளமாக்கியது. அவளது அமைதியான முகம் இரவில் மென்மையாய் தெரிந்தது. நான் தலையைச் சொரிந்து கொண்டு உண்மையைச் சொன்னேன். நீ ஒரு சிறந்த நபர், நேர்மையானவள், கவனமுள்ளவள் மற்றும் மிகவும் பொறுப்பானவள். ஒரு நல்ல தளபதி மற்றும் சிறந்த தோழி. நான் சொல்லிய அடுத்த நொடியே வருத்தப்பட்டேன். ஏன் அவளை தோழி என்று அழைத்தேன்? நாம் சட்டப்படி கணவன் மனைவி தானே. அது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் நாம் வெறும் பயணத் தோழர்கள் தான். அவள் என் சாமான்களை சுமக்க உதவினாள், இராணுவ கோட் கொடுத்தாள், அடுப்பைச் சரி செய்தாள், தினமும் எனக்குச் சமைத்து போட்டாள். நான் விவாகரத்து செய்ய உறுதியாக இருந்தபோதும் அவள் ஒருமுறை கூட கோபப்பட்டதில்லை. வேறு யாராக இருந்தாலும் கட்டாய திருமணத்திற்கு பின் விவாகரத்து கேட்டு நாடு முழுவதும் துரத்தினால் கோபப்பட்டிருப்பார்கள். கிங் ஹுவான், நீ மிகச்சிறந்தவள், உண்மைதான். ஆனால் இந்த திருமணம் ஒரு பெரிய தவறு. நான் உன்னை தடுக்க விரும்பவில்லை. நிம்மதியாக இருக்கட்டும். நான் சிறுவயதிலிருந்தே செல்லமாக வளர்ந்தவன். என்னால் கஷ்டங்களையோ எல்லைப்புற வாழ்க்கையையோ தாங்க முடியாது. நான் என் வேலைக்காக பெய்ஜிங் திரும்ப விரும்புகிறேன். அமைதியாக வாழ வேண்டும். எனக்கு தெரியும் என்று அவள் பதிலளித்தாள். நான் ஏற்கனவே விவாகரத்து ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டேன். சீக்கிரமே அது ஒப்புதல் பெறும். மனம் லேசானது, ஆனால் ஒரு விசித்திரமான வெறுமை சூழ்ந்தது. நாங்கள் வீடு திரும்பும்போது நேரமாகிவிட்டது. நான் கதவை திறக்கும்போது அவள் சொன்னாள், யுக்கன், இன்றைய உதவிக்கு நன்றி. நீ மட்டும் இல்லையென்றால் கேப்டன் ஜோவின்
ஹுவானின் வீட்டில் நிலைமை எவ்வளவு மோசமாகியிருக்கும் என்று தெரியவில்லை. அது ஒன்றுமில்லை, நான் ஒரு மருத்துவர். ஒருவர் கஷ்டப்படுவதை என்னால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் புன்னகைத்துவிட்டு உள்ளே சென்றேன். படுத்ததும் புரண்டு கொண்டிருந்தேன், தூக்கம் வரவில்லை. கேப்டன் ஜோவின் மனைவி நினைவே வந்தது. அது கிங் ஜுவானை திருமணம் செய்ய வேண்டிய யுயாய் நினைவூட்டியது. அவன் ஒரு பெண்ணால் தற்கொலை செய்து கொண்டான். கடைசியில் அதே பெண்ணால் அவன் சிக்க வைக்கப்பட்டான். யாயை வசியப்படுத்தி பின் காப்பாற்றப்பட்ட அந்த பெண்ணை நான் மறக்கவில்லை. இதை நாம் விடக்கூடாது. இராணுவ திருமணத்தை சீர்குலைப்பது குற்றம். அவள் யாயை அழித்தாள். கிங் வூவின் பெயரையும் எதிர்காலத்தையும் கிட்டத்தட்ட கெடுத்துவிட்டாள். அவளை நான் நிம்மதியாக வாழ விடமாட்டேன். மறுநாள் காலை நான் சீக்கிரமே எழுந்துவிட்டேன். படைத்தளபதியே, இதுதான் சரியாக நடந்த விஷயம். அந்த இளம்பெண் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு யுயியை வசியப்படுத்தி அவன் பணத்தை திருடி அவனை தற்கொலைக்கு தூண்டினாள் என்கிறாயா? ஆம், அவளால் கிராமத்து கஷ்டங்களை தாங்க முடியவில்லை. ஒரு நிரந்தர வாழ்வாதாரத்தை தேடினாள். யுயி அப்பாவியாக இருந்ததால் அவனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டாள். நமது திருமணத்தை அழித்ததற்கு அவள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அவள் தண்டனை பெறத்தான் வேண்டும். படைத்தளபதி உடனடியாக வழக்கை மீண்டும் விசாரித்தார். அந்த பெண் சிறையிலும் பிரச்சினைகளை உருவாக்கி மற்றவர்களையும் அதில் இழுத்து தண்டனையை குறைக்க முயற்சித்தது தெரியவந்தது. ஆனால் வலுவான ஆதாரங்கள் மற்றும் கிங் ஹுவானின் திருமணச் சான்றிதழ் வாக்குமூலத்தால் அவளது தண்டனை அதிகரிக்கப்பட்டது. அவள் தனது வாழ்நாளை சிறையிலேயே கழிப்பாள். இதுவே சரியான நீதி. இந்த செய்தி முகாமிற்கு வந்ததும் அனைவரும் நிம்மதியடைந்தனர். என்னைப் பற்றி வதந்தி பேசியவர்களின் கருத்துக்கள் முற்றிலும் மாறின. அன்று மதியம் கிங் ஹுவான் அங்கீகரிக்கப்பட்ட விவாகரத்து அறிக்கையை என் முன் வைத்து பேனாவை என்னிடம் கொடுத்தான். இது அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது, கையெழுத்திடு. விவாகரத்து என்ற வார்த்தையை பார்த்ததும் என் விரல்கள் நீண்ட நேரம் அப்படியே நின்றன. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், இல்லையா? ஆனால் இந்த தருணத்தில் என்னால் பெருமூச்சு கூட விட முடியவில்லை. நினைவுகள் மின்னல் வேகத்தில் வந்து சென்றன. பாலைவனத்தில் அவள் தன் பிடிவாதத்தை கைவிட்டாள். லாரியில் நான் தூங்க வேண்டும் என்று அவள் மெதுவாக ஓட்டினாள். உணவுக்கூடத்தில் நான் உரித்து கொடுத்த உணவை அவள் அமைதியாக உண்டாள். நள்ளிரவில் அவள் அடுப்பை பற்றவைத்து எனக்கு துணி காலணிகளை தைத்தாள். அவள் ஒருபோதும் என்னை குறைவாக மதிப்பிட்டதில்லை. அவள் என் விருப்பங்களை மதித்தாள், என் பழக்கவழக்கங்களை கவனித்துக் கொண்டாள். எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது என்பதையும் பொது குளியலறைகள் பிடிக்காது என்பதையும் அவள் அமைதியாக நினைவில் வைத்திருந்தாள். கிங் ஹுவான், நாம் விவாகரத்து செய்ய வேண்டாம். சரி. என்ன சொன்னாய்? நாம் விவாகரத்து செய்யவில்லை. நான் முன்பு குருடாக இருந்தேன். என் வசதியை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு நீ எவ்வளவு அற்புதமானவள் என்பதை உணராமல் இருந்தேன். நீ மிகச் சிறந்தவள், நீ போற்றப்பட வேண்டியவள். இந்த தற்செயலான திருமணம் ஒரு பொறி அல்ல, அது ஒரு வரம். ஆனால் உன்னால் கஷ்டங்களை தாங்க முடியாது என்றும் பெய்ஜிங்கிற்கு திரும்ப வேண்டும் என்றும் நீ சொல்லவில்லையா? எல்லைப்புற சூழல் கடினமானது மற்றும் நான் பெரும்பாலும் பல மாதங்கள் பணியில் இருப்பேன். நான் கற்றுக்கொள்கிறேன். நான் சமைக்கவும் துவைக்கவும் நிலக்கரி அடுப்பை பராமரிக்கவும் கற்றுக்கொள்கிறேன். நான் இராணுவ மருத்துவமனையில் தங்கி என் மருத்துவ அறிவால் பலருக்கு உதவ முடியும். நீ திரும்பும்போது சூடான சூப் தயாரித்து உன் பழைய காயங்களுக்கு நான் சிகிச்சை அளிக்கிறேன். உன்னுடன் இருக்கும் வரை நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன். திடீரென்று அங்கு ஒரு கூட்டம் கூடியிருப்பதை கவனித்தோம். சபாஷ் பையனே, நீ புத்திசாலி என்று எனக்கு தெரியும். இவர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடி என்று நான் முன்பே சொன்னேன். கையெழுத்திடுவதற்கு பதிலாக அவளது கையை பிடித்துக்கொண்டு உற்சாகமாக இருந்த கூட்டத்திடம், வாருங்கள், நாம் மீண்டும் திருமண அறிக்கை தாக்கல் செய்து மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன். இந்த முறை நான் உன்னை மனதார திருமணம் செய்து கொள்கிறேன், கிங் ஹுவான். அவள் என்னை பார்த்து கடைசியில் புன்னகைத்தாள். அதிலிருந்து இல்லறத்தை எப்படி நிர்வகிப்பது என்று உண்மையாகவே கற்றுக்கொள்ள முயன்றேன். படைப்பிரிவு தளபதியின் மனைவியிடம் சமையல் கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் உணவை கருகச் செய்தேன் அல்லது சுவையே இல்லாமல் சமைத்தேன். நெற்றியைச் சுருக்கிக் கொண்டு நான் சொன்னேன், இந்த உணவு சாப்பிடும் நிலையில் இல்லை. என்ன சொல்கிறாய்? நீ எவ்வளவு மோசமாக சமைத்தாலும் ஒவ்வொரு கவளம் உணவையும் நான் விரும்பி உண்பேன் என்று அவள் பதிலளித்தாள். அதன் பிறகு நான் இன்னும் கடினமாக உழைத்தேன். சமைக்க, துவைக்க மற்றும் நிலக்கரி அடுப்பை பராமரிக்க கற்றுக்கொண்டேன். எங்கள் அறையை சுத்தமாக வைத்திருந்தேன். இதை பார்த்த கிங் ஹுவான் சொன்னாள், நீ மிகவும் திறமையுள்ளவளாகி வருகிறாய். நமது சிறிய வீடு ஒவ்வொரு நாளும் அதிக கதகதப்புடன் இருக்கிறது. அவளது ஆடைகளை ஏந்தியபடி, இதெல்லாம் உனக்காகத்தான் என்று கிசுகிசுத்தேன். உனக்கு ஒரு நிலையான அமைதியான இல்லத்தை அளிக்க விரும்புகிறேன். பிறகு இராணுவ மருத்துவமனையில் சேர்ந்தேன். பழைய காயங்களை குணப்படுத்த மேற்கத்திய மற்றும் சீன மருத்துவ முறைகளை இணைத்து சொந்தமாக ஒரு தைலத்தையும் உருவாக்கினேன். ஒருமுறை பயிற்சி வீரர் காயமடைந்தபோது அதை தடவியதும் அவரது வேதனை நீங்கி புன்னகைத்தார். என்னை அற்புத மருத்துவர் என்று அழைத்தார். இது ஒரு மந்திர மருந்து. உங்களுக்கு உதவியதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். உண்மைதான். புதிய பயிற்சி காயமோ அல்லது பழைய வலியோ இதை தடவினால் உடனடியாக குணமாகிறது. நீங்கள் எங்கள் மீட்பர். என் குடும்பத்தினரையும் எல்லைக்கு அழைத்து வந்தேன். என் பெற்றோரும் சகோதரிகளும் கிங் ஹுவானை சந்தித்த தருணம். அவர்கள் அவளது கைகளை பிடித்துக் கொண்டு விடவே இல்லை. நீ உண்மையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டடைந்து விட்டாய். நிச்சயமாக கிங் ஹுவான் மிகவும் அற்புதமானவள். நீ
அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் தலையசைத்தேன். நீ இப்படி செட்டில் ஆனதை பார்த்து எங்கள் மனம் இப்போது நிம்மதியடைந்தது. யாவின் குடும்பத்தினரும் இவ்வளவு தூரம் வந்து மன்னிப்பு கேட்டனர். என் கைகளை பிடித்துக்கொண்டு, மகளே, அன்று நாங்கள் முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம். திருமண பதிவேட்டை திருடி தப்பு செய்தோம் என்றனர். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் மிகுந்த வருத்தத்தில் இருந்தோம். தயவு செய்து எங்களை மன்னித்துவிடு. மாமா, அத்தை, நான் உங்கள் மீது கோபப்படவில்லை. அவர் இப்போது இல்லை என்பதால் கடந்த காலத்தை மறந்துவிடலாம். நிம்மதியாக இருங்கள். நான் கிங் ஹுவானை போற்றி பாதுகாப்பேன். யாயா மற்றும் எனக்காக இந்த இல்லத்தை காப்பேன். அரை வருடம் கழித்து சங்கிங் மற்றும் நான் தளத்தில் ஒரு எளிய திருமணத்தை செய்து கொண்டோம். பெரிய விழா இல்லை. எங்கள் சக வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சீன புத்தாண்டு போல உண்டு மகிழ்ந்தனர். அவள் சீருடையில் என் அருகில் நின்றாள். அவள் கண்கள் அன்பினால் நிறைந்திருந்தன. அவள் கையை பிடித்துக்கொண்டு அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தேன். திருமணச் சான்றிதழ் ஒரு சுமை என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது அது என் வாழ்வின் மிகப்பெரிய ஆசி என்று உணர்கிறேன். கிங் ஹுவான், நான் உன்னுடன் துணை நிற்பேன். நீ நாட்டை பாதுகாக்கும் வரை நாம் ஒருபோதும் பிரிய மாட்டோம். ஆம். பிறகு நான் மருத்துவமனையில் ஒரு முக்கிய மருத்துவராக மாறி எண்ணற்ற எல்லைப்புற வீரர்களுக்கு சிகிச்சை அளித்தேன். நான் தயாரித்த மூலிகை மற்றும் சரும பராமரிப்பு கிரீம்களை மேம்படுத்தி வீரர்களுக்கு வழங்கினேன். இது பல இராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கு உதவியது. சாங்கிங் பதவி உயர்வு பெற்று தலைநகரின் இராணுவ மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டார். நானும் அவரை பின்தொடர்ந்து அங்குள்ள இராணுவ மருத்துவமனையில் பணிபுரிந்தேன். விரைவில் எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. வார இறுதி நாட்களில் எங்கள் குழந்தையை அழைத்துக் கொண்டு பெற்றோரை சந்தித்து உற்சாகமான குடும்ப கூட்டங்களை அனுபவிப்போம். சில நேரங்களில் நான் எல்லைக்கு வந்த முதல் நாளை நினைத்து பார்ப்பேன். நான் பாலைவனத்தில் பல மணி நேரம் நடந்து விவாகரத்து செய்ய துடித்தேன். ஆனால் விதி மிகவும் விசித்திரமானது. கையெழுத்திடாத திருமணச் சான்றிதழ் என் வாழ்வின் அன்பை எனக்கு கொண்டு வந்தது. ஒரு நல்ல வாழ்க்கை என்பது எளிதாக வாழ்வது மட்டுமல்ல, பாதுகாக்க ஒருவரை வைத்திருப்பது, நேசிக்கும் தொழில் மற்றும் அன்பும் உயிர்ப்பும் நிறைந்த இல்லம் என்பதை ஆஷ்லி புரிந்து கொண்டாள். சாங்கிங் யுவான் என் தோளில் சாய்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தார். யுகென், நீங்கள் என்னுடன் தங்கியதற்கு நன்றி என்று முணுமுணுத்தாள். நான் அவளை பார்த்து பதில் சொன்னேன். உண்மையில் நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். நீ எனக்கு ஒரு முழுமையான அழகான வாழ்க்கையை தந்தாய். நான் இப்போது அவளை பார்த்தேன். நீங்கள் மிகவும் சோர்வாக இருப்பீர்கள். முதலில் சிறிது வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள். உங்களுக்கு பிடித்த சூப் தயாரித்திருக்கிறேன். இன்று எனக்கு சூப் வேண்டும் என்று எப்படி தெரியும்? நீங்கள் சோர்வாக இருக்கும்போது எப்போதும் லேசான உணவையே விரும்புவீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதைச் சுவைத்து பாருங்கள். இந்த முறை இது கருகவில்லை. முன்பை விட நன்றாக இருக்கிறது. அவள் புன்னகைத்தாள். எங்கள் டாக்டர் யூ இப்போது ஒரு சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல, திறமையான சமையல்காரரும் கூட. நிச்சயமாக நான் யாருடைய கணவன் என்று பாருங்கள். அவள் மெல்ல சிரித்தாள். நமது குட்டிப் பையன் உங்களிடம் மிகவும் ஒட்டிக்கொள்கிறான். நீங்களும் சிறுவயதில் இப்படித்தான் செல்லமாக இருந்தீர்களா? நான் உங்களிடம் மட்டுமே ஒட்டிக்கொள்கிறேன். எங்கள் மகன் என்னைப் போலவே இருக்கிறான். நான் அம்மாவை மட்டுமே ஒட்டிக்கொள்வேன். குழந்தைக்கு முன்னால் உளராதீர்கள். அவளுடைய மென்மையான முகத்தை பார்த்தபடி நான் முதன்முதலில் கோபி இராணுவ நிலைக்கு வந்ததை என் மனம் நினைவு கூர்ந்தது. அப்போது எனக்கு விவாகரத்து மட்டுமே வேண்டும் என்று தோன்றியது. இப்போது அவளுடன் இந்த வாழ்க்கையை காக்க நான் மனமுவந்து விரும்புகிறேன். எனக்கே இது ஒரு அதிசயம் போல தோன்றுகிறது. நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள்? நான் முதன்முதலில் வந்தபோது எதற்கெடுத்தாலும் புகார் செய்ததை நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று அவள் கேட்டாள். இங்கிருந்து தப்பிக்கவே துடித்தேன். அப்போது நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தேன். நீங்கள் எனக்காக அடுப்பை கட்டிக் கொடுத்தீர்கள். அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். அவள் சிரித்தாள். நீங்கள் நீண்ட காலம் தாக்குப்பிடிப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. பொது குளியலறையை பயன்படுத்தாத, நூடுல்ஸ் சாப்பிடாத, மதியம் வரை தூங்கும் செல்லமான இளைஞர் நீங்கள். நீங்கள் எப்படி உயிர் பிழைப்பீர்கள் என்று கவலைப்பட்டேன். சரி, நீங்கள் தான் என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள். எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது என்பதால் ரகசியமாக எனக்காக வெள்ளை சாதம் கொண்டு வந்தீர்கள். நீ என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக எப்போதும் என் அருகில் மிக மென்மையாகவே நடந்து கொள்வாய். நடுநிசியில் கம்பெனி கமாண்டர் ஜோவின் குடும்ப அவசரத்திற்காக நான் வெளியே செல்ல வேண்டியிருந்தபோது எனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை உறுதிப்படுத்த நீ உடனே ஓடி வந்தாய். நான் உன் மனைவி. நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன். பின்பு ஒரு நாள் உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்று நீ கேட்டாய். நீ ஒரு சிறந்த தோழன் என்று நான் பதிலளித்தேன். அதைச் சொன்ன அடுத்த நொடியே நான் வருத்தப்பட்டேன். கிங் ஹுவான், நான் உனக்கு தோழியாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. வாழ்நாள் முழுவதும் உன் பக்கத்திலேயே இருக்க விரும்பினேன். விவாகரத்து பத்திரங்களை வைத்துக்கொண்டு நீ தயங்குவதை பார்த்தபோது என் இதயம் நின்றே போனது. எல்லை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன்னுடன் நான் இருக்க விரும்புகிறேன். நான் சமைக்க, துணி துவைக்க மற்றும் நிலக்கரியை மாற்ற கற்றுக்கொள்ள முடியும். நான் இராணுவ மருத்துவராக இருந்து உன்னையும் நீ பாதுகாக்கும் வீரர்களையும் கவனித்துக் கொள்வேன்.
பிறகு நான் லீ ஹோங்காய் அக்காவிடமிருந்து சமையல் கற்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு முறை உணவை பரிமாறும்போதும் எனக்கு மிகுந்த பதற்றமாக இருக்கும். கிங் ஹுவான், இதை சாப்பிட்டுப் பார். சுவை நன்றாக இல்லையென்றால் நான் மீண்டும் சமைக்கிறேன். ஆனால் நீ எப்போதும் சிரித்துக்கொண்டே எல்லா உணவையும் சாப்பிட்டுவிட்டு இதுவே நீ சாப்பிட்டதில் சிறந்த உணவு என்று சொல்வாய். மெல்ல மெல்ல எனக்கு சமையல் கைவந்தது. பாத்திரங்களை கருக வைப்பதிலிருந்து அடுப்பங்கரையை ஆளும் அளவிற்கு உயர்ந்தேன். மேலும் நீ வீட்டிற்கு வரும்போதெல்லாம் உனக்கு சுடச்சுட உணவு காத்திருக்கும். நான் இராணுவ மருத்துவமனையில் சேர்ந்த அந்த நினைவை எண்ணி நாங்கள் இருவரும் சிரித்துக் கொள்வோம். நான் காயங்களுக்கான மருந்தை மேம்படுத்தினேன். அதை வீரர்களுக்கு விநியோகித்தேன். ஆனால் கிங் ஹுவானுக்காக ஒரு பிரத்யேக பாட்டிலை தனியாக வைத்தேன். உனக்கு பயிற்சியின் போது ஏற்பட்ட பழைய காயங்கள் அதிகம் உள்ளன. இதை தினமும் தடவு என்று அவள் சொல்வாள். நீ இங்கே இருக்கும்போது எல்லாம் விரைவில் குணமாகிவிடும். நான் அவளுக்காகவே பிரத்யேகமான சன்ஸ்கிரீனை தயாரித்தேன். கோபி பாலைவனம் கடுமையானது. சூரிய வெப்பம் மிக கொடுமையானது. உன் சருமம் கருகிவிடக்கூடாது. அது அவளுக்கு மட்டுமேயானதால் உலகின் சிறந்த சன்ஸ்கிரீன் என்று சொல்லி அதை அவள் பொக்கிஷமாக வைத்திருந்தாள். அவள் எப்போதெல்லாம் பணிக்குச் செல்வாளோ அப்போதெல்லாம் நான் கதவருகே காத்திருப்பேன். அவள் திரும்பிய அந்த நொடி, நீ களைப்பாக இருக்கிறாயா, பசியாக இருக்கிறாயா? நான் சூப் சூடுபடுத்தி வைக்க அவள் என்னை கட்டிப்பிடித்து, நீ எனக்காக காத்திருக்கும்போது தூரமோ கஷ்டமோ ஒரு பொருட்டே இல்லை என்பாள். டாக்டர், நான் கிளம்புகிறேன். பாதுகாப்பாக இரு. இன்று இரவு நீ வீட்டிற்கு வரும் வரை நான் காத்திருப்பேன். யார் நினைத்திருப்பார்கள், நமது இளம் பிரபு உங்களுக்காகவும் நமது மகனுக்காகவும் இதையெல்லாம் செய்வார் என்று. நான் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். வீட்டில் நான் செல்லப்பிள்ளையாக என் சகோதரிகளால் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவன். ஆனால் இப்போது நான் ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன். இந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். வார இறுதிகளில் நாங்கள் என் பெற்றோரிடம் பேசுவோம். என் அம்மா, கிங் ஹுவான் யாகன் வளரும்போது மிகவும் செல்லமாக வளர்ந்தான் என்று சொல்வார். அவனை வழிக்கு கொண்டு வந்ததற்கு நன்றி அம்மா. அவர் மிகவும் பொறுப்பானவர். என்னிடம் அன்பாக நடந்து கொள்கிறார். எங்கள் வீட்டின் குட்டி தொல்லை இப்போது ஒரு அர்ப்பணிப்புள்ள கணவன். யாரோ ஒருவருக்கு சரியான இணை கிடைத்துவிட்டது. கிங் ஜுவானுடன் என்னை சேர்த்த இந்த தவறு என் வாழ்வின் மிகப்பெரிய வரம். நான் அவளை என்றென்றும் போற்றுவேன். ஹா ஹா, நீங்கள் இருவரும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி என்று எனக்கு தெரியும். அன்று கிங் ஜுவானை உன்னை தேடிச் செல்லச் சொன்னபோது அவள் பிடிவாதமாக இருந்தாள். இப்போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். பார்த்தாயா, நான் சொன்னது சரிதான். யாகென் ஒரு நல்ல மனிதன். நான் தான் கொடுத்து வைத்தவள். யக்கன், இங்கே தங்கியதை நினைத்து நீ எப்போதாவது வருத்தப்பட்டாயா? ஒருபோதும் இல்லை. நான் வசதியான வாழ்வை தேடினேன். ஆனால் இப்போது அதையும் விட பொன்னான ஒன்றை விரும்புகிறேன். நீ, நமது குழந்தை மற்றும் நமது இல்லம் இருக்கும் நாட்களே சிறந்தவை என்று இப்போது உணர்கிறேன். நீ நாட்டை பாதுகாக்கிறாய், நான் உன்னை பாதுகாக்கிறேன். கோபி பாலைவனத்தின் கடினமான வீராங்கனை, இராணுவத்தின் துணிச்சலான பெண் தளபதி, என் உயிரை கொடுத்தும் காக்க வேண்டியவள் அவள். திருமணச் சான்றிதழ் குழப்பம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நம் இதயங்களை இணைத்தது. இந்த பயணம் நம்மை வாழ்நாள் முழுவதும் இணைத்து வைத்தது. வரப்போகும் அனைத்து ஆண்டுகளிலும் ஒவ்வொரு சாதாரண நாளிலும் நான் அவளுடன் நடப்பேன். இளமை முதல் முதுமை வரை, கருமையான முடி நரைக்கும் வரை நாம் பிரிய மாட்டோம். தலைநகரில் இறுதியாக நமக்கு என்று ஒரு அழகான வீட்டை அமைத்துக் கொண்டோம். கோபி தூசியோ இராணுவ தொந்தரவோ இல்லை. ஒரு அழகான பால்கனியும் கதகதப்பான சமையலறையும் மட்டுமே. ஒவ்வொரு தளவாடத்தையும் நாங்கள் இருவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். நமது நாட்கள் நிம்மதியாகவும் இதமாகவும் மாறின. ஒவ்வொரு காலையிலும் அலாரத்திற்கு முன்பே நான் எழுந்து விடுகிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கிங் ஜுவானை எழுப்பாமல் அமைதியாக படுக்கையை விட்டு இறங்குவேன். நமது குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறான். அவன் என்னை பின்தொடர விரும்புவான். தன் குட்டிக் கால்களால் சமையலறை வாசலுக்கு வருவான். அவன் கதவை பிடித்துக்கொண்டு அப்பா என்று கூப்பிடுவான். அந்த இனிமையான குரல் என் இதயத்தை உருக்கும். நான் சமைக்கும் போது அவனை வம்புக்கு இழுக்க திரும்புவேன். காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே புகுந்து எங்கள் மீது கதகதப்பான ஒளியை பரப்பும். கிங் ஜுவான் எழும்போது சூடான காலை உணவு எப்போதும் தயாராக இருக்கும். அவள் இராணுவ உடையில் அமர்ந்திருப்பாள். அவளது பார்வை மிகவும் மென்மையாக இருக்கும். அவள் இப்போது எல்லைப்பகுதியின் குளிர்ந்த தளபதி இல்லை, என் அன்புக்குரிய மனைவி மட்டுமே. அவள் அமைதியாக சாப்பிடுவாள். சில நேரம் என் தட்டில் உணவு வைப்பாள் அல்லது மகனுக்கு ஊட்டுவாள். எங்கள் காலை உணவு எளிமையானது, ஆனால் இல்லத்தின் கதகதப்பான அன்பால் நிறைந்தது. அவள் வேலைக்குச் செல்லும்போது எப்போதும் வாசற்கதவு வரை சென்று வழி அனுப்புவேன். நான் அவள் சட்டை காலரை சரிசெய்து பத்திரமாக இருக்கும்படி சொல்கிறேன். அவள் என்னை திரும்பி பார்த்து புன்னகைக்கிறாள். அது என் அன்றைய பொழுதை முழுவதுமாக பிரகாசிக்கச் செய்கிறது. இதற்கிடையில் தலைநகரின் இராணுவ மருத்துவமனையில் எனது வேலை ஒரு சீரான வழக்கமாக மாறிவிட்டது. கிழக்கு மற்றும் மேற்கத்திய மருத்துவ முறைகளை இணைத்து நான் ஒரு பிரபலமான இராணுவ மருத்துவராக மாறினேன். பழைய பயிற்சி காயங்களுக்கு சிகிச்சையளிப்பதில் நான் நிபுணர் என்பதை அறிந்த பல வீரர்கள் உதவி தேடி வந்தனர். நான் அவர்களை பொறுமையுடன் வரவேற்று எனது மேம்படுத்தப்பட்ட காய மருந்தை வழங்கினேன். அது அற்புதமாகச் செயல்பட்டது. அமைதியான நேரங்களில் நான் அலுவலகத்தில் மருத்துவ குறிப்புகளை ஒழுங்கமைப்பேன் அல்லது புதிய சிகிச்சை முறைகளை திட்டமிடுவேன். எனது நாட்கள் அர்த்தமுள்ளதாக இருந்தன. நான் இனி அந்த சோம்பேறியான, குறிக்கோளற்ற கல்லூரி மாணவனாக இல்லை. மதிய நேரத்தில் எங்கள் மகனை முன்பள்ளியிலிருந்து அழைத்து வர நான் கிளம்புவேன். தன் சிறிய பையை தூக்கிக் கொண்டு அவன் ஓடிவந்து என் கைகளில் குதிப்பான். தன் நாள் பற்றி மகிழ்ச்சியுடன் பேசுவான்.
வீட்டிற்கு வரும் வழியில் கிங் ஜுவான் இரவு உணவிற்கு வருவாரா என்று யோசித்து அவளுக்கு பிடித்த உணவுகளை திட்டமிடுவோம். அவள் கோபி பாலைவனத்திலிருந்து கொண்டு வந்த விதைகளையும் நாங்கள் வளர்த்தோம். அவை இப்போது தலைநகரின் வெயிலில் அழகாக வளர்ந்தன. அவள் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வரும்போது வீடு உயிர் பெறும். நான் சமைக்கும்போது அவள் வரவேற்பறையில் எங்கள் மகனுடன் விளையாடுவாள். பாத்திரங்களின் ஓசையும் எங்கள் குழந்தையின் சிரிப்பும் இணைந்து வாழ்வின் மிக அழகான இசையை உருவாக்கியது. எனது சமையல் மிகவும் முன்னேறியிருந்தது. இனி கருகிய பாத்திரங்களோ சுவையற்ற உணவுகளோ இல்லை. ஒவ்வொரு உணவும் அவளது சுவைக்கு ஏற்ப சரியாக தயாரிக்கப்பட்டது. அவள் எப்போதும் புன்னகைத்து என் சமையல் உலகிலேயே சிறந்தது என்று சொல்வாள். ஆனால் அவள் தாமதமாக வேலை செய்ய வேண்டியிருந்தாலோ அல்லது பயணத்திற்குச் சென்றாலோ நான் எங்கள் மகனுடன் அமைதியாக காத்திருப்பேன். அவனுக்கு குளிப்பாட்டி கதை சொல்லி தூங்க வைத்த பிறகு நான் வரவேற்பறை விளக்கை எரியவிட்டு சூப் சூடாக வைத்திருப்பேன். அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளுக்கு சூடான உணவு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவள் சோர்வுடன் சோபாவில் சரிந்தால் நான் அவளுக்கு அருகிலேயே அமர்வேன். அவள் தளத்தில் நடந்த சிறிய விஷயங்களைப் பற்றி பேசும்போது நான் மென்மையாக அவளது தோள்களையும் கழுத்தையும் பிடித்து விடுவேன். புகார்கள் இல்லை, குறுக்கீடுகள் இல்லை. அவளுக்கு அமைதியாக துணையாக இருப்பேன். வார இறுதி நாட்கள் எங்களின் மிகவும் அமைதியான நேரங்கள். நான் கிங் வானையும் எங்கள் மகனையும் பூங்காவிற்கு அழைத்துச் செல்வேன். அவன் புல்வெளியில் ஓடி விளையாடுவதை பார்ப்பேன். நாங்கள் பெஞ்சில் அருகருகே அமர்ந்து வெயிலில் நனைந்தபடி பேசிக் கொண்டிருப்போம். பணிகள் இல்லை, மருத்துவ கோப்புகள் இல்லை. நாங்களும் எங்கள் அமைதியான வாழ்க்கையும் மட்டுமே. சில நேரங்களில் நாங்கள் என் பெற்றோரை சந்திப்போம். எங்கள் மகிழ்ச்சியான குடும்பத்தை பார்த்து அவர்கள் மகிழ்வார்கள். என் பெற்றோரும் சகோதரிகளும் மகிழ்ச்சியுடன் சிரிப்பார்கள். கிங் ஜுவானின் கைகளை அன்புடன் பிடித்துக் கொள்வார்கள். எனது கவனமான சிகிச்சைக்கு நன்றி. அவளது பழைய பயிற்சி காயங்கள் அரிதாகவே மீண்டும் வந்தன. பயிற்சியின் போதோ அல்லது பயணங்களின் போதோ நான் அவளுக்காக தயாரித்த பிரத்யேக சன்பிளாக்கை மட்டுமே அவள் எப்போதும் பயன்படுத்தினாள். வேறு எதையும் அவள் தொடவில்லை. அது யாருக்கும் தெரியாத எங்களின் சிறிய ரகசியம். அவள் புன்னகையில் மெல்ல மெல்ல மலரும் மென்மையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் நன்றியால் நிறைந்திருந்தது. அன்று நான் விட்டுவிடாமல் இருந்ததற்காகவும் அவளருகே இருக்க தீர்மானித்ததற்காகவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். கடந்த கால வருத்தங்களும் சிக்கல்களும் எப்போதோ மறைந்துவிட்டன. நான் ஒரு காலத்தில் கனவு கண்ட அமைதியான வாழ்க்கை இறுதியாக எனக்கு கிடைத்தது. இருப்பினும் அது நான் நினைத்ததை விட மிக அழகாக இருந்தது. செல்வத்தாலோ ஆடம்பரத்தாலோ அல்ல, அவளும் நம் குழந்தையும் அன்பான முழுமையான இல்லமும் எனக்கு கிடைத்ததால். அவளை என் கைகளுக்குள் நெருக்கமாக அணைத்துக்கொண்டு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தேன். எங்கள் எதிர்காலத்தின் மீது முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் நம் நிலத்தை பாதுகாப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் உன்னையும் சேர்த்து பாதுகாப்பேன். இது தலைநகரில் எங்களின் வாழ்க்கை.